ஹலோ. ஹலோ. கேக்குது மேடம். சார் வணக்கம் சார். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஹரி. எந்த மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க ஹரி? திருவள்ளூர். யார்கிட்ட பேசணும்? நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். லாஸ்டா நந்தினி ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர், அவர் பேரு சொல்லல கரெக்டா. ஓகே. உங்ககிட்ட கூட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்கிட்டங்களா? என்னோட நேம் வந்து நிலா. தெரியல, வாய்ஸ் கேட்ட மாதிரி தான் இருக்கு. அப்புறமா ஃபாலோ அப் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசின நந்தினி மேம் வந்து வேற ஒரு கால்ல இருக்காங்க. அல்ல, அவங்க கிட்ட முழுசாலாம் பேசல. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருப்பாரு, நம்பின்னு ஒருத்தர். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. வணக்கம், நட்புடன் உங்களோட மனநல சேவை. ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருந்தது, சைலண்டா இருந்தாங்க. அப்புறம் இப்போ நீங்க மறுபடியும் கேக்குறீங்க. ஓகே சார். என்னோட ஹலோ, சொல்லுங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க சார் கால். என்னோட பேர் வந்து நந்தினி, சரிங்களா? ஓகே. பேர் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ரீசெண்டா உங்ககிட்ட நான் பேசினேன். அதுக்கப்புறம் அப்புறமா கட் ஆயிடுச்சான்னு தெரியல. இப்ப ஞாபகம், நீங்க நிறைய பேர்கிட்ட பேசிருப்பீங்க. நீங்க கேட்டீங்க ஒரு சிலது. கசினுக்கு வந்து லோன் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பேச ஞாபகம் இருக்கா? தெரியும், ஞாபகம் இருக்கு. 22 lakhs நீங்க எடுத்து கொடுத்திருந்தீங்க. அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, அதுதான். சார் சொல்லுங்க, அத பத்தி ஏதாவது நீங்க லீகலா கொண்டு போக பாத்தீங்களா? இல்ல, லீகலா கொண்டு போறதை விட அவங்க ஆக்சுவலா எல்லாமே டேட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க ஃபோன் பண்ணி யூடியூப்ல எல்லாம் எதுக்கு அசிங்கமா பேசுற, எல்லாரும் பத்தியும் பேசுற, நான் என்ன பண்ணேன், நாங்க ஏதாவது உன்னை அசிங்கமா பேசணுமா, உன்னையும் உங்க அம்மா பத்தி பேசினாங்கன்னா பேசினவங்கள பத்தி பேசு. அதாவது யூடியூப்ல எனக்கு நடக்கிற எல்லாத்தையும் தான் நான் பேசி வச்சிருக்கேன். ஆனா அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கிறது மட்டும் தான் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்றாங்க. இப்ப வந்து யூடியூப்ல வந்து எதை பத்தி பேசிருந்தீங்க? ஆக்சுவலா இப்ப ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் அதுவுமா காலங்காத்தால ஒரு 10 மணிக்கு ரொம்ப வல்கரா பேசி தூக்கத்தை கெடுத்துட்டான். இப்ப இவங்க எல்லாம் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே என்னுடைய ஒரு பெட்ரூம்ல எல்லா பக்கமும் ஜன்னல் க்ளோஸ் பண்ணி, கதவை க்ளோஸ் பண்ணி, எல்லா பக்கமும் எந்த சத்தமும் கேட்காம தான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், எழுந்துகிட்டு இருக்கேன். இப்ப கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால ஃபேன் போட்டுக்காம தூங்கி எழுந்துக்கிறதுனால லேசா சவுண்ட்னா கூட ஜன்னல் க்ளோஸ் இருந்தா கூட கேட்குது நல்லாவே. அதனால ஆனா வேணுட்டுமே அவன் ரொம்ப கொச்சையா பேசி கேமரால ரெக்கார்ட் பண்ணி அதை வேற ஒரு எவிடன்ஸ்க்கு நான் யூடியூப்ல வீடியோ போட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்னுடைய ஹார்ட் டிஸ்க் செக் பண்றப்ப இதுக்கு முன்னாடி 2020லயும் பாத்தீங்கன்னா இப்படிதான் அக்கத்து பக்கத்துக்காரங்க பேசினதெல்லாம் நான் வீடியோ என் கேமரால எடுத்து வச்சிருக்கேன். அது என் கண்ணில் பட்டுடுச்சு. அதுல எவ்வளவு கொச்சையா பேசுறாங்க. இதுவே மற்றவங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம ஏன் வந்து எல்லார்கிட்டயும் ஒதுங்கி இருந்து நம்மள சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு கோவம் வந்தது. அப்ப வந்து நைட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணப்ப கேட்டாரு, அது சரி ஹரி, நீங்க வந்து எல்லாத்தையும் போடுறீங்க, பட் ஆனா அவங்க உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் அந்த லோனு நீ எதை நம்பி காசு கொடுக்குறன்னு தெரியல, அவங்க எப்படிதான் உங்ககிட்ட பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அந்த ரெக்கார்டிங் ஏதாவது இருந்தா போடு, அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சரி கடைசியா அவர் வந்து எப்படி ரெக்வஸ்ட் பண்றாருன்றது அந்த இதுவுமே எல்லாம் தினமும் மணிக்கணக்கா பேசுவாங்க, எல்லாத்தையும் உட்காந்து போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அது வந்து ஒரு லைவ்ல போடலான்னு சொல்லி நான் போட்டேன். அப்ப அது போடுறப்ப கம்யூனிகேஷன் எப்படியோ போயிட்டு அவங்க எல்லாரும் பேசினாங்க இல்லையா, அதனால அவங்க வீட்டுல இருக்க எல்லா லேடிஸை பத்தியும் அவங்க பேரு ஊரெல்லாம் சொல்லி நானும் அவங்களுக்கு ஈக்குவலா லைவ்ல பேசிட்டேன். அதுல வந்து என் கசினோட ஹஸ்பண்டையும் அந்த மாதிரி நான் என்ன பேசுற மாதிரி நான் பேசிட்டேன் அவங்களையும். அதுக்கு அவ இன்னைக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து அழுது ஒரு மாதிரி இது பண்றா. அவங்க ஹர்ட் ஆயிட்டான்ற மாதிரி இருக்குங்களா இந்த விஷயத்துல? ஹர்ட் ஆயிட்டான்ற மாதிரி என்ன எத்தனை தடவை ஹர்ட் பண்ணிருக்காங்க மேடம். நான் அழுதா கூட கேட்கறதுக்கு நான் அது இல்லை. அவங்க ஃபோன் பண்ணு, எனக்கு 15ஆம் தேதி வரையும் டைம் கொடு. அப்ப இப்ப வந்து இந்த மாசம் மொத்தமே என்ன கட்டிக்க சொல்றாங்க. எங்க இருந்து நான் அரேஞ்ச் பண்ணி கட்டுறேன். ஏர்டெல்ல வந்து உங்களுக்கு குடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க, இந்த மாசம் 15ஆம் தேதி உங்களுக்கு குடுக்குறேன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட தானே வளர்ந்தா. ஆனா எங்க அம்மாக்கு எல்லாம் அவ சம்பாதிச்சதெல்லாம் உங்களுக்கு தான் செஞ்சேன். அப்ப அதெல்லாம் கணக்கு பார்த்து திருப்பி கொடு, 1 ரூபாவா இருக்கட்டும் 1 லட்சம் ரூபாவா இருக்கட்டும்னு பேசுறா.
இது தேவையில்லாம போகுது. நான் நிறைய கொடுத்து வச்சிருக்கேன் அவங்களுக்கு. அவங்க வந்து எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப அது ரொம்ப நியாயமே இல்ல மேடம். அவங்க ரொம்ப டாமினேட் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நீங்க கொடுத்த காசை கேட்கும் போது அவங்க இவ்வளவு பண்ணிருக்கோம், ஸோ நீங்க அதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி லைக் வேற ஏதோ ஒரு ட்ராக்கு கொண்டு போற மாதிரி இருக்குங்களா? அப்படி இருக்குது. பட் ஆனாலும் வேணாம், அதெல்லாம் எதுக்கு பேசிக்க தேவையில்ல. நீ கொடுத்ததுக்கும் ப்ரூஃப் இல்ல, நான் கொடுத்ததுக்கும் ப்ரூஃப் இல்ல. அதாவது இதுக்கு முன்னாடி இப்ப எல்லாமே வந்து நீ பக்காவா ப்ரூஃபோட கொடுத்துருக்க, ரெக்கார்டிங் எல்லாம் கூட வச்சுதான் இருக்க, எல்லாத்தையும் வேற போடுற. இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும் நாங்க கொடுக்குறோம், வெயிட் பண்ணி தான் வாங்க முடியும். பவுன்சிங் சார்ஜ் ஆச்சுன்னா கூட நாங்கள் அதையும் சேர்த்து கொடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படிதான் சொல்லுதுங்களே தவிர, அதையே 4 நாள் முன்னாடி சொல்ல வேண்டியதானே. கடைசி நேரம் வரையும் என்னை அளவிட்டு என்னை ஸ்ட்ரெஸ் ஆக்கி என்னை ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து அதுதான் அவங்களுக்கு எங்கிட்ட தப்பு கண்டுபிடிக்கணும். நேத்து கட்ட வேண்டியது அவங்க கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து இன்னைக்கு ஃபோன் பண்ணி என் புருஷனை அப்படி தப்பாவாடா பேசுவ, அவர் போட்ட சாதத்துல தானே நான் தின்ன, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி மேனிப்புலேட் பண்ணி பேசுறாங்க. நான் கேக்குறேன், அப்ப நீங்க வந்து இப்ப உன்னை ஹாஸ்டல்ல கொண்டு போய் போட்டிருந்தா என்னடா பண்ணுவ? வீட்டு வாடகை என்ன ஆச்சு, சோறு எல்லாம் என்ன ஆச்சு, மளிகை சாமான் காய்கறி அதெல்லாம் கணக்கு போடுது. நான் கேட்டேன், நீ இப்படி சொல்றியே, அப்ப நீ என்ன ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்க வச்சியா, இல்லைன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் ரூம்ல எனக்கு ஒரு தனி ரூம் கொடுத்து படிக்க வச்சியா? எதுவுமே இல்ல. நீ ஸ்காலர்ஷிப்ல தான்ப்பா படிச்ச, ஆனா அந்த வீடு வாடகை யாரு கொடுத்தா, உனக்கு துணிமணி எல்லாம் யார் வாங்கி கொடுத்தா? அப்படியே மாத்தி 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 இதை பேசுதுங்க. செஞ்சு எல்லாம் சொல்லி காட்டிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. கொடுத்த காசுக்கான ஹலோ கட் ஆயிடுச்சு. ஆமா ஜங்க்ல இருந்தது, ரிமூவ் பண்ணி விட்டேன். ட்ரை பண்ணுவாங்களோ இல்லையோ நினைச்சேன், ட்ரை பண்ணிட்டீங்க. சொல்லுங்க. அதுதான் மேடம், இப்படி கொஞ்சம் மேனிபுலேட் பண்றாங்களோ. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்க வீட்டுக்காரங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி என்ன டாமினேட் பண்ணி பேசி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு தோணுது. ஆனா அப்படி இருக்கப்பவும் அவங்களுக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன். நீ பண்ணது என்னடா, நாங்க பண்ணலையாடான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா பேசிட்டு கத்துது. கண்டிப்பா புரியுது. ஏன்னா அவங்க சொல்லி சின்ன வயசுல இருந்து பண்ண விஷயம் எல்லாமே வந்து கொஞ்சம் எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணா ஓகே ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க யூஸ் பண்றது மாதிரியும் இருக்குங்களா? ஆமா அதுதான் மேடம். எனக்கு என்ன தெரியுமா பயமா இருக்குது, நான் நேற்று லைவ்ல வந்து எல்லாரையுமே அவங்க என்ன பேசினாங்க இல்லையா, அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் அவங்க பத்தி உண்மை எல்லாத்தையும் கூட நான் உளறி கொட்டினேன். அதுல வந்து அசிங்கமா நானும் பேசிட்டேன். அதாவது அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு அவங்க என்ன பேசினதுனால தான் நான் பேசணும்னு சொல்லிட்டு. அது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா இப்ப பிரைவேட்ல போட்டுட்டேன், எதுக்குடா தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, காலையில இருந்து என் பக்கத்துல ஷாப் நடத்துதுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதுங்க பாத்தீங்கன்னா காலையில இருந்து இல்ல, அதுங்க ஆல்ரெடி எப்படா என்ன சான்ஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுங்க ஏதாவது என் மேல போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் போடுறது இந்த மாதிரிலாம் நடக்க சான்சஸ் இருக்குன்னு பயமா இருக்கு ஒரு பக்கம். புரியுது. நீங்க அந்த வீடியோவை டெலீட் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? வீடியோவா இல்ல மேடம், எனக்கு ஆக்சுவலா கண்டென்ட்டுக்காக நான் போஸ்ட் பண்ணல, ஒரு எவிடன்ஸ்க்காக. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அவங்க போலீஸ் ஹராஸ்மெண்ட் பண்ணி என் போனை ஃபேக்டரி ரீசெட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க, டம்மி போனா. இப்ப வேற என்ன ப்ரூஃப்? அட்லீஸ்ட் யூடியூப்ல போட்டு அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல வித்தவுட் மை நாலேஜ். பட் அவங்களோட பத்தி நம்ம பேசணும்போது லீகலா வந்து யூடியூப்ல போது நீங்க பொதுவா அவங்கள பத்தி பேசும்போது அது தப்பாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை யூஸ் பண்ணி கூட உங்க மேல ஒரு தப்பான ஒரு அக்யூசேஷன் வைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது எப்படி மேடம்? இப்ப ஆக்சுவலா அதுல அவங்க வந்து நான் சும்மா இருக்கப்ப கூட பேசினதெல்லாம் கூட போட்டு தானே வச்சிருக்கேன். ஏன்னா உங்க நியாயம் எனக்கு கண்டிப்பா புரியுது. பிகாஸ் உங்களோட தரப்புல இருந்து பார்க்கும்போது அது வந்து நல்ல விஷயம். உங்களோட சேஃப்டிக்காக நீங்க அதை பண்ணி வச்சிருக்கீங்க, ப்ரூஃப்காக வேணும் அப்படின்றதுதான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இருக்கு. பட் நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அது வந்து தவறுன்ற மாதிரி தான் அவங்க வந்து சித்தரிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால உங்களை பிளேம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? வேற ஏதாவது லீகலான முயற்சி எடுத்து ஒரு நீங்களே ஃபர்ஸ்ட் லீகலா போய் இந்த மாதிரி ஒரு பேப்பரோ இல்ல ஒரு லைக் எழுதி வாங்கிக்கிறதோ, இந்த நாளுக்குள்ள இதை கொடுத்துருங்கன்னும் போது நீங்களும் எதுவும் கேட்க வேணாம். அவங்க கொடுக்கலன்னா அந்த போலீஸ் வந்து என்னன்றதை பாத்துப்பாங்க. அந்த மாதிரி கொண்டு போலாம்னு நினைக்கிறீங்களா? ஃபேமிலியா இருக்கு இல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல மேடம், ஆல்ரெடி நான் லாஸ்ட் மந்தே போலீஸ்க்கு போனேன். போலீஸ்க்கு போயிட்டு அவங்க வர வச்சாங்க, பேசினாங்க. அப்ப போன மாசம் கூட என்னென்னவோ டிராமா பண்ணி அனுப்ப வேண்டியதை அனுப்பிட்டு மறுபடியும் வந்து பிளம்பா வாங்கிட்டாங்க என்கிட்ட லோன் போட வச்சு.
புரியுது. இப்ப வந்து சொல்றா கந்து வட்டிக்காரன் கூட இவ்வளவு குறைச்சல் இல்ல, நீ ரொம்ப டார்ச்சர் எங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு தெரியுமா, 3 நாளா உனக்கு அனுப்ப வேண்டிய காசுக்கு தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு, கடை கூட ஓபன் பண்ணல. நான் அவங்க காசை வாங்கி சாப்பிட்ட மாதிரி இல்ல ஃபீல் பண்றாங்க மேடம். ஃபுல்லா கூட கேட்கல, கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க, கடையை நல்லா ரன் பண்ணுங்க, எனக்கு கொடுக்க வேண்டியது நீங்க கொடுங்க. இஎம்ஐ கட்டினா போதும், பரவாயில்ல. அதுவுமே இல்லாம இருக்கிறது தான் இப்ப தவறா இருக்குது. அதுவும் இல்லாம நீ என்னடா, நீ என்ன 84,400 ரூபாய்னா நீ ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் லாபம் வச்சுக்கிட்டு தானடா எனக்கு கொடுத்த, நீ என்ன அவ்வளவு நல்லவனா? இன்னும் ஒரு இஎம்ஐ கூட அவங்க சொந்த உழைப்புல கொடுத்தது இல்ல மேடம். அதுக்கு எத்தனை பேச்சு பேசுறேன். நான் உண்மையை சொன்னா என்கிட்டவே அதை வந்து எனக்கு அகேன்ஸ்டா பேசுவாங்க. கண்டிப்பா புரியுது. என் புருஷனாச்சும் கல்யாணம் ஆன புதுசுல நான் சொன்னன்ற வார்த்தைக்கு மாசம் 4,000 5,000 கொடுத்துட்டு இருந்தான். நீ இப்ப என்ன பண்ற, நீ என்ன பண்ணிட்ட எங்களுக்கு? ஃபேமிலில வேற யாராவது இருக்காங்களா இத பத்தி கேக்குறதுக்கு? லைக் ஆதாரபூர்வமா நான் இவங்க கிட்ட பேசினாலும் இவங்க முன்னாடி இந்த விஷயம் நடந்ததுன்னா அதுதான் மேடம். எங்க அம்மா இருந்தாங்க. ஆக்சுவலா எங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் நாளே வேணாண்டான்னு சொன்னாங்க. அப்ப வந்து எங்க அம்மா அவங்களுக்கு போன் வாங்கிக்கிட்டு என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னதான் செய்யறதா உத்தேசம்னு கேட்டாங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி வந்து கஷ்டமா இருக்குது, எங்களுக்கு நல்லா பிஸ்னஸ் ஆகுது, நாங்கள் கரெக்டாக கட்டிடுவோம், எங்களுக்கு லோன்ஸ் எலிஜிபிலிட்டி எல்லாம் இல்லை அப்படிலாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி, அதனால இப்போ எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க மேடம். அது ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரெஸ்ல தான். ஆமா, கேட்கறதுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லா பக்கம் தாக்குறாங்க. இப்ப யாரோ ஒருத்தன் வந்து ரொம்ப கொச்சையா கேமரால ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்பவே நான் கம்முன்னு இருக்கேனே, அவங்க வீட்டு ஜன்னல்ல போய் உடச்சிட்டு வர்றதுக்கு இல்லைன்னா அவனை அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஏதோ என் வீட்டுக்குள்ள பேசினது மொட்டை மாடியில இருந்து உட்காந்துக்கிட்டு 2 பேர் கதை இருந்துகிட்டே இருப்பானுங்க தினமும். அவனுங்களுக்கு ஒரு நாள் எத்தனை நாள் பேசணும், ட்ரிகர் ஆகலையாம ஒரு நாள் தானே ட்ரிகர் ஆயிருக்கான். அப்ப நம்ம பேசினதுனால தானே அவன் வந்து அப்படி ட்ரிகர் ஆனான்னு கவர்மெண்ட் போய் தொலைலாம்ல. நான் அடங்கினதுக்கு அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு வந்து 2 கேமரா உடைச்சிட்டு போனானுங்க. நீங்க இந்த மாதிரி பேசுறதுலாம் இது பண்றதுனால இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா? அதாவது மேடம் அவங்க பேசினது தான் மேடம் எனக்கு கேமராலையும் வந்து ரெஜிஸ்டர் ஆகி தொலைலாம் அன்னைக்கு. ஏன்னா அவங்க மொட்டை மாடி அளவுக்குலாம் கேமரா வராது. அவங்க பேசுறது என் காதுல விழுது, ஆனா கேமரால ரெக்கார்ட் ஆகல. வேற வழி தெரியாம நான் வந்து அவங்க பேசினதுக்கு ஈக்குவலா நான் கொஞ்சம் பேசினேன், அவ்வளவுதான் தவிர இன்னைக்கு அந்த 1ஆம் தேதி ஒருத்தன் வந்து அவ்வளவு கொச்சையா பேசின அளவுக்குலாம் நான் பேசல. இந்த 2 பொட்டைங்களுக்கு வேற வேலையே கிடையாது. அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ்ல லெக்சரர் போல, அவன் வந்து என்னை பத்தி யார்கிட்டயோ வந்து தப்பா பேசி என்னை பத்தி டிஃபேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எய்ட்ஸ் வந்துடுச்சு, எனக்கு HIV இருக்குது அப்படி இப்படின்னு ரொம்ப இதெல்லாம் டிஃபேமேஷன் வரும். இப்போ ஒண்ணு இல்லாதத இருக்குன்ற மாதிரி மாத்தி மாத்தி ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. அன்னைக்கு எங்க அம்மா சாவுக்கு வந்துட்டு போனவங்க வந்து யார்கிட்ட பேசினான்னு தெரியல, அந்த ஆள் வந்து எனக்கு என்னடான்னா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றான். ஆமா, உங்க வீட்டு பக்கத்துல சொன்னாங்க நீ லேடிஸ் குளிச்சுக்கிட்டு இருக்கப்பெல்லாம் எட்டி பாப்பியாமே. எப்படி மேடம் இந்த மாதிரி எல்லாம் ஃபால்ஸ் அக்யூசேஷன் பண்றாங்க என் மேல? புரியுது. உங்க சொசைட்டி கூட இருக்கவங்க அப்படி பேசுறாங்களா? இப்ப என்கிட்ட என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஏத்தி விட்டு சொல்றதுன்னு நினைக்கிறீங்களா? அது நெய்பர்ஸ் வந்து பேசியிருக்காங்க அந்த மாதிரி எல்லார்கிட்டயுமே. எங்க சொந்தக்காரங்க கிட்ட கூட இந்த மாதிரி எல்லாம் ஃபால்ஸ் அக்யூசேஷன் கொடுப்பாங்க. அப்ப அந்த நொண்டி மாதிரி ஒருத்தன் இப்படியே சுத்தி சுத்தி வருவான், அவனுக்கு வேற வேலையே இல்லை இந்த மாதிரி பேசுறதுதான். அவன் யார்கிட்ட என்னென்ன சொல்லி வச்சிருக்கான், யார் இதுக்கெல்லாம் காரணம், என்னை பத்தி இல்லாதது போலாததெல்லாம் பேசுறாங்கல்ல, அது டிஃபர்மேஷன் வரும். இப்ப எனக்கு அகேன்ஸ்டா யாராவது ஸ்டெப் எடுத்தாங்க, போலீஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நான் உட்காருவேன், எனக்கு HIV இருக்குன்றானுங்க, ப்ரூஃபே இருக்குது, அவங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் கூட நான் யூடியூப்லயே போட்டு வச்சிருக்கேன். இத்தனை ஃபால்ஸ் அக்யூசேஷன், இத்தனை எனக்கு பிரச்சனை பண்ணிருக்காங்க. அப்ப என் நிலைமை நினைச்சு பாருங்க, எனக்கு அகேன்ஸ்டா எல்லார் மேலேயும் ஆக்ஷன் எடுங்கன்னு உட்காந்தா அப்ப என்ன தெரியுமா பண்ணுவான் போலீஸ்? நீ ஒருத்தன் தான், அவங்க எல்லாம் வந்து போய் சொல்லுவாங்களாடா, அப்ப உன் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன இப்ப வந்து ஏதாவது இந்த வருஷம் ஆரம்பிக்க கூட இல்லை, இப்ப எனக்கு வந்து போலீஸ் ஏதாவது பண்ணுவாங்களான்னு பயமா இருக்குது. இல்லைன்னா இங்க அக்கத்து பக்கத்துக்காரங்க ஏதாவது ரொம்ப ஆல்ரெடி எனக்கு வந்து நாயடி பேயடி அடிச்சு ரவுடிசம் பண்ணி எனக்கு லிப்பு கிழிஞ்சு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன், 10 ஸ்டிச்சஸ். அந்த மாதிரி எல்லாம் பயம் இருக்கு கொஞ்சம். நீ ரியாக்ட் ஆனாலும் தலைவலியா இருக்கு மேடம், ரியாக்ட் ஆகலனாலும் தலைவலியா இருக்கு. புரியுது சார். நீங்களே இதுக்கு முன்னாடி போய் லீகலா ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க மேல கொடுக்கறதுனாலும் பிகாஸ் அவங்க சேஃப்டிக்காகவும் சரி உங்களோட இந்த விஷயம் இருக்காங்க நீங்க கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற என்ன பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க இதுக்கு? இல்ல மேடம், இதெல்லாம் லீகலா பண்ணணும். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நான். இப்ப கசினையும் கொடுத்துட்டேன்.
விஷயம். இப்ப கசின்னும் கொடுத்தது ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணி தான் கொடுத்துட்டு வந்தேன். அவங்க காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லி எனக்கு டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க கேஸ. ஆனா இப்ப இந்த மாசம் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார்ன்னா அவர் அந்த போலீஸ்காரர் கத்துறாரு, நீ என்ன கேட்டா கொடுத்த, யாரை கேட்டு நீ மறுபடியும் அவங்களுக்கு காசு கொடுத்த, போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்ட, காம்ப்ரமைஸ்னு வந்துடுச்சு, அப்ப மறுபடியும் உன் வீட்டுக்கிட்ட வந்து யார் கேட்டாலும் கொடுப்பியா, நான் கேட்டா கொடுப்பியான்னு கேக்குறாரு அவரு. அப்ப என்ன கேட்டு கொடுக்கல, வெயிட் ஆஃப் போன்னு சொல்லி வச்சுட்டாரு. கோர்ட்ல போயிட்டு லீகலா ஆக்ட் பண்ணி எடுத்துக்கோ, ஆக்ஷன் எடுத்துக்கோன்னு. அப்புறமா இந்த அக்கத்து பக்கத்துக்காரங்க பிரச்சனைக்கு தான் அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுவுமே டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட். ஆனா பட்டா புக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு தினமும் போலீஸ் வந்து என்ன ஆச்சு இன்னைக்கு ஏதாச்சுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு கையெழுத்து போட்டுட்டு போகணுமா. நான் அப்ப ஆரம்பத்துல சொன்னேன், இல்ல அப்ப ஆரம்பத்துல சொன்னா நான் ஒன்னும் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரோ கிடையாதுங்க, எனக்கு அக்கத்து பக்கத்துக்காரங்க பிரச்சனை பண்ணாம இருந்தா போதும், பட்டா புக் அது எதுன்னு என்னன்னு கூட தெரியல எனக்கு அப்படின்னா அவர் தான் சொன்னாரு. ஒரு தடவை வேணா வந்து சொல்லிட்டு போங்க, கண்டிப்பா போடுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, போட்டுடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் அதுக்கப்புறம் நானும் விட்டுட்டேன். இப்ப ஏதோ ஃபார்மாலிட்டிக்குன்னு என் வீட்டுல இருந்து அந்த பக்கம் எங்கேயோ இருக்க ஒரு கடை கிட்ட வந்து பட்டா புக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தினமும் போலீஸ்காரங்க சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. என் வீட்டுக்கிட்ட யாரும் வர்றது கிடையாது. ஓகே, இது நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லலாங்களா? அவங்களால அது முடியுங்களா கம்ப்ளைண்ட் மறுபடியும் ரைஸ் பண்றதுக்கு? அதுக்கு நான் ட்ரை பண்ணேன் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அந்த லேடி வந்து உங்களுக்கு என்ன சார் வேணும், நான் கேட்டு சொல்றேன்னு சொல்றது இல்ல. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க, அவ்வளவுதான். புரியுது சார். ஆனா உங்க வீட்டுக்கு வந்து அவங்க செக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுவுமே ஒரு விஷயம் பயமாவே இருக்கு. இப்போ ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஒண்ணு. இப்ப அக்கத்து பக்கத்துக்காரங்க இத்தினி பேசிட்டான் விடக்கூடாது, சும்மா இருந்தப்பவே வாடினானுங்க. அப்ப இதெல்லாம் கண்டிப்பா நான் பிரைவேட்ல போட்டாலும் உடனே டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அதனால இது சர்க்குலேட் ஆகுறது ஆகதான் போகுது எல்லார்கிட்டையும். அப்ப அதுலயுமே நியாயம்ன்றது முழுசா பார்க்க மாட்டாங்கல்ல. அதுல ஏதாவது ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி கட் பண்ணியும் காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பேசாம இருந்தாலும் தலைவலி அல்ல மேடம் இருக்கு, அதனால. புரியுது சார், புரியுது. இதுக்கு நீங்க என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு வீடியோ விஷயத்துக்கு என்ன மாதிரி முடிவெடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? வீடியோ விஷயத்துக்கு மறுபடியும் இதெல்லாம் போட்டு எனக்குமே அந்த மாதிரி போடுறது பிடிக்கல மேடம். இப்ப அது அசிங்கமா இருக்கு எனக்குமே. அதனால இப்ப அவங்க அடங்கணும், இல்லைன்னா நான் அடங்கணும். அவங்க அடங்குற மாதிரி தெரியல, நானும் வந்து அடங்குற மாதிரி தெரியல. இப்படியே வந்து போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு லைஃப் லாங். நீங்க வந்து ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு லீகல் ஹெல்ப்லைன் நம்பர் கூட கொடுக்குறேன் சரிங்களா? லீகலா இந்த நடவடிக்கை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு நான் எடுக்கணும் அப்படின்னும் போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க வந்து வீடியோவா போட்டிருக்கிறதுன்றது உங்க தரப்புக்கு ப்ரூஃபுக்கு அது ஒரு நல்ல விஷயம். ஆனா இதுவே ஆப்போசிட்ல இருந்து பாக்குறவங்க வந்து அவங்க தப்பா சொல்லியிருக்கான், ஸோ அதுக்கான தப்பு அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் வந்து சொசைட்டி மூலமா இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா? ஸோ நீங்க எடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கு, பட் சொசைட்டிக்கு அது பேட்ன்னும் போது அது உங்களே திருப்பறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது முடிவு எடுத்தா பெட்டரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த வீடியோலாம் சேவ் பண்ணி வச்சு இல்லை ஏதாவது ஒருத்தவங்க உங்களை நம்புறவங்களுக்கு நீங்க யாருக்காவது கொடுத்துட்டு கூட சோஷியல் மீடியால போடும்போது வந்து அது தப்பான ஒரு விஷயமா வந்து சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் கருதப்படும் சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி முடிவு எடுக்கலாம்? பிகாஸ் லீகலாக போகும்போது நீங்கள் ஒரு சேஃபான ஒரு பிளேஸில் இருக்கீங்க. ஸோ உங்களை யாரும் எதுவுமே கேட்க முடியாது. ஒரு போலீஸில் நீங்கள் இது பண்ணும்போதும் அவங்க கடன் விஷயமும் சரி, சொசைட்டியோட விஷயமும் சரி, அவங்களோட நீங்கள் சேஃப்டியாக இருக்க மாதிரி இருக்கும். வீடியோன்றது உங்கள் ப்ரூஃபாக இருக்கும், பட் அதே உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்கு. இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி யூடியூப்ல எல்லாம் போடக்கூடாது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நான் அதுலயே நான் என்ன எழுதி கொடுத்தேன், மறுபடியும் அவங்க பிரச்சனை பண்ணாத வரையும் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு தான் நான் எழுதி கொடுத்தேன். அதனால மறுபடியும் பிரச்சனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேற வழி இல்லாம நான் போட்டுட்டு இருக்கேன். அப்ப எனக்கு பிரச்சனைக்கு வேற ஏதாவது லீகலா கொண்டு போனா உங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் மேடம். இப்ப நான் ஆல்ரெடி ஒரு சில அட்வொகேட் கிட்ட நான் பேசியிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இல்லாததை இருக்கிற மாதிரி காமிச்சாதான்ப்பா தப்பு. நீ இருக்கிறத ரெக்கார்ட் பண்ணி உன் சேஃப்டிக்காக ப்ரூஃப்காக எல்லாருக்கும் எல்லாம் உண்மையும் தெரியணுன்றதுக்காக நீ பண்றன்னா பண்ணு, தப்பே கிடையாது. நீ அதுல இன்வால்வ் ஆயிருக்கு, உனக்கு ஹர்ட்டிங் ஆயிருக்கு, நீ ஹர்ட் ஆயிருக்கு, உனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்றதுனால நீ தப்பே இல்லை, நீ அப்லோட் பண்ணிக்கோ, இதெல்லாம் பிரச்சனையே வராது, லீகலா ப்ராப்ளம் ஆகாதுன்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட மறுபடியும் இதை பத்தி கேட்டுக்கோங்க சரிங்களா? இதுக்கு உங்களோட சேஃப்டிக்காக நீங்க அதை பத்தி அவங்க கிட்ட கேட்டுக்கிறதும் இந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதும். ஆமா. ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் ஹெல்ப் பண்ணி தான் நான் இன்ஜினியரிங்கும் பார்ஷியலா எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் முடிச்சிருந்தேன்.
அப்ப அதுல பாத்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இப்ப வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல இருக்க அந்த கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க பண்றதும் தப்பு தான், நீங்க யூடியூப்ல எல்லாம் போடக்கூடாது, உங்களுக்கே யூடியூப் வந்து நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ரன் பண்றீங்க, அதுலன்னு ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது இல்ல, அப்ப உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி உங்களுக்கு யூடியூப்ல ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு எஃபோர்ட் வீணா போகும்ல சொல்றா அந்த பொண்ணு. நீங்க ஏன் போடுறீங்க? ஃபர்ஸ்ட் ஏன் கசின்க்கெல்லாம் காசு கொடுத்தீங்க? இந்த காலத்துல யாரு கேட்டா குடுக்குறாங்க? நீங்க கொடுத்துட்டு எல்லாம் தப்பு பண்ணிட்டு. கண்டிப்பா புரியுது. ஏன்னா இந்த ஒரு விஷயம் நீங்க கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு ஒரு பாவமோ இல்ல உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணி இருக்கு, சோ நீங்க கொடுத்துட்டீங்க. சோ இப்ப அதுல இருந்து நம்ம மாறும் போதுன்றது கஷ்டமான விஷயம். பட் லீகல்ல அவங்க கிட்ட ஒரு சிக்னேச்சரோ அந்த மாதிரி வந்து காசு வந்து நாங்களே இதை கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு சிக்னேச்சர்னா உங்களுக்கு அதுவே பெரிய ப்ரூஃபா தான் இருக்கும். அது இல்ல என்கிட்ட இப்ப ஆல்ரெடி ஐஎம்பிஎஸ் யூபிஐ டிரான்சாக்ஷன் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதை தாண்டி அந்த அட்வொகேட் அந்த பிராக்டிஸ் பண்ற அந்த பொண்ணு சொன்னதுனால நான் ஒரு பிளாங்க் செக் மட்டும் தான் வாங்கினேன். ஆக்சுவலா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிளாங்க் செக் எல்லாம் பத்தாது, நீங்க வாங்கின அமௌண்ட்டுக்கு ஒரு 10-15 பிளாங்க் செக் ஆச்சு வாங்கி வச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டீங்க. அதனால அதுக்கப்புறம் பாண்ட் பேப்பர்ல ஜஸ்ட் ஒரு திக் பேப்பர்ல ஒரு ₹1 ஸ்டாம்ப் ரெவென்யூ ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்திருக்காரு கசினோட ஹஸ்பண்ட். இப்ப கசினோட ஆமா ஒரு செக் கசின் வந்து சைன் பண்ணி கொடுத்திருக்கா, அவங்க கசினோட ஹஸ்பண்ட் பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. அவ்வளவுதான். இந்த ரெண்டு பேருமே வந்து லீகலா அவங்க வச்சிருக்கீங்க. சோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் அது ரிலேட்டடா எது வந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காவே இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இப்ப நமக்கு தேவையான விஷயம் பாத்தீங்கன்னா டைம். நீங்க எந்த டைம்குள்ள இதை கொடுக்குறீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா லீகல் இது மூலமா நீங்க கொண்டு போகலாம். சரிங்களா? ஏன்னா அந்த வீடியோன்றது எனக்கு புரியுது, அந்த என்ன பேசியிருக்காங்க, ரொம்ப காயப்படுத்திருக்காங்க, லைக் மென்டலி நம்மள வந்து ரொம்ப டார்ச்சர் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்காங்கன்றதுக்கான நீங்க இதுவா தானே நீங்க அதுல வச்சிருக்கீங்க. சரிங்களா? பட் அது வந்து மத்தவங்களுக்கு பார்க்கும்போது அது தப்பா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்க லாயர் கிட்ட நீங்க அதை கன்சல்ட் பண்ணிக்கிறது இன்னுமே பெட்டரா இருக்கும். இந்த மாதிரி இருக்கு, அதை நான் பண்றேன். அதுதான் மேடம் இப்ப நான் என்ன பண்றேன்னா இப்ப லீகலாவும் சரி இப்ப மென்டலாவும் சரி போயிட்டு காசு செலவு பண்ணி எதுக்கு பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஆன்லைன்ல போட்டு பாக்குறேன். இப்படிதான் ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணிக்கிறேன். பட் ஆனாலுமே இது காசு கொடுத்து பேசுறவங்களை விட நீங்களே நல்லாதான் எனக்கு ரிப்ளை பண்றீங்க. ஒரு சில நேரத்துல தலைவலி குறையுது, அது லீகலாவும் சரி இருக்கும். அதனால அது காசு செலவு பண்ணி இவங்களெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படியெல்லாம் வந்து பண்ண தேவை. இருக்கிற மாதிரி சொன்னாலே கூட ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனா எடுக்காம தான் இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ லீகல் எய்ட் நம்பர் கூட கொடுக்குறேன். சரிங்களா? அவங்க கிட்ட இந்த மாதிரி நான் ஒருத்தவங்களுக்கு மணி கொடுத்துருக்கேன், ஸோ அவங்ககிட்ட இருந்து பேக் வரணும். நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் எல்லா சிக்னேச்சர்ஸுமே. பட் இருந்தாலும் அவங்களோட இந்த பேட் அக்யூசியேஷன் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியல. நீங்க அந்த ஒரு விஷயம் யூடியூப்ல போட்டது கூட லீகலா ப்ராப்ளம் வருமானும் போது அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க ஒண்ணுமே லீகல் சைடுக்கு நான் கொடுக்குற நம்பர் வந்து லீகல் சைடு வந்து நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நீங்க அது ரிலேட்டடா நீங்க கேட்கும்போது அதுல மிஸ்டேக் இருக்கா, சோ அதனால ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, போலீஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்றது டீடைல்டா அவங்க சொல்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து ஏன்னா இந்த ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம போத் சைடும் பார்க்கணும். உங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கா, ஏன்னா உங்களோட பக்கத்துல நியாயம் இருக்கு. நீங்க அமௌண்ட் பண்ணிருக்கீங்க, ஸோ அது திருப்பி வரலன்னும் போது அது என்ன மாதிரி பண்ணோம்னாம இந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு. பட் அது தப்பா ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். சரிங்களா? நான் நம்பர் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க. 044. இருங்க, இப்ப நான் லேண்ட்லைன் நம்பர் சிம்பிளா இருக்கும்னு நினைச்சேன். 4 நம்பர். ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். 044. ஓகே. 2534. ஓகே. 2441. ஓகே. 25342441. ஓகே. இது ஃப்ரீ லீகல் எய்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ஸோ லீகலா மூவ் பண்றதுக்கான ஒரு விஷயம் உதவி பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க அது பார்க்கலாம். சரிங்களா? நீங்களும் மென்டலி ஸ்டேபிளா இருக்கணும் அந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு. பிகாஸ் இந்த டைம்ல வந்து உங்களுக்கு கோவத்திலும் சரி ஏதாவது ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு எப்ப அந்த டைம்ல கோவமா இருக்கீங்களோ அந்த டைம்ல எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காம காமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் மேடம் புரியுது. அந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ் நிறையவே வந்துகிட்டு இருக்கு சின்ன வயசுல இருந்து. ஆனா அதுக்கான அந்த தைரியம் வர மாட்டேங்குது.
புரியுது சார், புரியுது. அதனால பிகாஸ் நீங்க முடிஞ்ச அளவுக்கு தனியா இல்லாம, பிகாஸ் உங்களுக்கு நெய்பர்லயுமே ஏதாவது ப்ராப்ளம் பண்றம்போது உங்களுக்கு ஒண்ணுமே கொஞ்சம் சஃபர் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஆமா. நீங்க உங்களுக்குன்னு ஒரு கண்டிப்பா குட் பீப்புள் உங்களுக்கு சரௌண்ட் பண்ணி இருப்பாங்க. அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் லோன்லியா இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு சோஷியலைஸ் ஆக பாருங்க. அந்த மாதிரி பீப்புள் கிட்ட நான் கொஞ்சம் இல்ல அதுதான் இருந்தேன்னா அதுதான் மேடம். சொல்லுங்க. இப்ப யாருக்கிட்ட போயிட்டு நான் யார் வீட்டுல தங்குற மாதிரியும் இல்ல மேடம். யாருமே வந்து நமக்கு அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஆக்சுவலா இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னை வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கான்னு ஒரு ஒரு பேர் புகழ் இருக்கு எல்லார்கிட்டயும். அந்த இதுக்காக என்ன அவங்க மேரேஜஸ்க்கெல்லாம் கூப்பிடுறாங்க. அவங்களும் ரொம்ப ரிச் பீப்புள். என்ன கன்சிடர் பண்ணி கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு வந்தேன். அது வந்து பொறுக்காம ஒரு சிலர் மறுபடியும் ஃபால்ஸ் அக்வசேஷன்லாம் பண்ணி ரொம்ப வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜஸ்ல ஹெட் பண்ணி கால் பண்ணி அசிங்கப்படுத்தி யூடியூப்ல தேவையில்லாம கமெண்ட்ஸ் வச்சு எப்படி எல்லாம் பண்ண முடியுமோ அவங்க ஒரு விதமா வந்து ஆடுறாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க நல்லா இருக்கணும். அவங்கள கூப்பிடாத இடத்துல நம்மள கூப்பிட்டுட்டாங்கன்னு ஒரு வெறியோட இருக்காங்க அவங்கலாம். புரியுது. மத்தவங்க டவுன் பண்றதுக்கு முயற்சி நிறைய பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் இல்லாம நீங்க செல்ஃபா நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்ன நல்லது, மத்தவங்கள பத்தி யோசிச்சே இருந்தோம்னா ஒண்ணுமே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகதான் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன நல்லது, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன உங்களோட மணியும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் லீகலா நான் அதை வந்து எழுதி வாங்கியிருக்கீங்க. ஸோ அவங்க ஒரு டேட் குள்ள கொடுத்துட்றேன்னும் போது அதை நீங்க கொடுக்காத பட்சத்துல நீங்க லீகலா போய் கொண்டு போகலாம். சரிங்களா? ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அதுக்கான டைமும் கொடுத்து பாருங்க. ஓகே, நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், எந்த ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் அவங்க வந்து எவ்வளோ பேசினாலும் திருப்பி நம்ம பேசினா வந்து உங்களுக்கும் ப்ராப்ளம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனா தான் அமையுது. ஸோ ஒரு பொறுமையா ஹேண்டில் பண்ணலாம். பிகாஸ் அது உங்க மணி, நீங்க ஆதாரம் எல்லாமே வச்சிருக்கீங்க. ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கு அது வரும். லீகலாவே உங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் காமாவே வந்து நம்ம கொண்டு போகலாம். அந்த டைம்ல எனக்கு ரொம்ப ஆங்கரா இருக்கு, என்னால முடியல கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்க அந்த டைம்ல எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க வேணாம். எந்த ஒரு முடிவும் சரி, யாரையும் பேசுறது நம்ம கொஞ்சம் நம்ம மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? அது ஓகே மேடம். நீ இப்ப வந்து உண்மையெல்லாம் சொல்றதுனால பாக்குறவன் பாத்துருவான், கேட்கறவன் கேட்டுருவா. போயிட்டு உன்னை பத்தி தான் தப்பா பேசுவாங்க, உன் பேரை தான் நீ கெடுத்துக்கிற, நீ வந்து யூடியூப்ல பர்சனல் பத்தி எல்லாம் பேசாத, நீ வேற என்ன வேணா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் மாதிரி கொடுக்குறாங்க கசின். அந்த மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்கல்ல, நீங்க அதுக்கு வந்து எனக்கு உங்க மணி வந்துட்டா எனக்கு ப்ராப்ளம் இல்ல, அத பத்தி நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா, அதுதான் எனக்கு என்னப்பா ப்ராப்ளம் இருக்கு, நீங்க சும்மா இருந்து நான் போட்ட தப்பு, நீங்க எனக்கு கரெக்டா அனுப்பாததுனால தானே பிரச்சனை இருக்குன்னு கேட்டேன். அது அப்படியே வந்து கம்யூனிகேஷன் பெருசாகுது, தலைவலி ஆகுது. இப்ப எனக்கு கோவம்ன்றதை விட ஒரு மாதிரி ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ் இருக்கு. எப்பயுமே பாத்தீங்கன்னா உள்ளங்கை உள்ளங்கால் எல்லாம் வேர்த்துக்கிட்டே இருக்குது. இப்ப ஹார்ட் பால்பிட்டேஷன் உங்களுக்கு இருக்கு. லைக் ஸ்லீப்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்லீப் எல்லாம் பாத்தீங்கன்னா தூங்கிடுறேன். எப்படியும் மினிமம் 4 hours to 8 hours கூட தூங்கிடுறேன் ஒரு சில நேரத்துல. 8 hours தூங்கணும். ஆனா அது இல்ல மேடம், நான் இப்ப எனக்கு ஏதாவது இன்டரப்ட் ஆயிடுது, எழுந்துடுறோம். அதனால உங்களால வந்து ரொம்பவே மேனேஜ் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப பதட்டம் ஆகுது அப்படின்னும் போது நீங்க வந்து ஒரு நேரடியா போய் சைக்காட்ரிஸ்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவும் ஃபீல் ஆனீங்களா? லைக் நீங்க சென்னையில இருக்கீங்களா? ஆமா, நான் வேப்பம்பட்டில இருக்கேன். லைக் ஜிஹெச் இருக்கும்ல சென்னையில உங்களுக்கு நியர்பை? இல்ல, இப்ப எனக்கு திருவள்ளூர் ஜிஹெச் இருக்குது. நான் சென்னை ஜிஹெச்லயும் பார்த்தது உண்டு. ஆனா இப்ப ஜிஹெச்ல பாக்கிறதை விட அயனாவரம் போக சொல்லி உங்க டீம்மேட்ஸ் சொன்னாங்க ஆல்ரெடி. நீங்க போக ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆனா அது இங்க இருந்து தூரம் ஆச்சுன்னு பாக்குறேன். டக்குனு இப்ப எனக்கு வந்து இப்ப கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் நைட்ல. எனக்கு மோஸ்ட்லி எல்லா கிளாஸஸும் நைட்டு 3:30 வரையுமே எடுக்கிற மாதிரி எல்லாம் கூட அமைஞ்சு போச்சு. அதனால இது வேற ஒரு இதுவா இருக்குது. இதனால வந்து உங்களால கொஞ்சம் காமா இருக்கிறதுக்கு, பிகாஸ் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க. இருந்தாலும் லைக் எனக்கு இருக்கிற டிஸ்டர்பன்ஸ்னால எனக்கு இருக்கணும் போது நம்ம மெடிக்கலாக போகும்போது அங்க கொடுக்குற டேப்லெட்டை கொஞ்சம் ஒண்ணுமே உங்களுக்கு காம் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு ஹெல்ப்புக்காக தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம். அதுதான் மேடம், லாங் டைமா இருக்காது. அது ஓகே. அந்த தலைவலி, அந்த ஹார்ட் பால்பிட்டேஷன், கை கால் இதெல்லாம் இல்லாம அது இன்னும் ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் ஆகுது. நான் வந்து ஒரு 90% வந்து சோகமா தான் இருக்கேன், ஒரு 10% தான் ஹாப்பியா இருக்கேன்னு தோணுது. ஓகே, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பீக்ல இருக்க மாதிரி இருக்கு ஹாப்பினஸ், இல்ல சம்டைம்ஸ் ரொம்ப பீக்ல சோகமா இருக்க மாதிரி இருக்குங்களா, இல்ல மிடில்ல இருக்க மாதிரி இருக்குங்களா? அப்படி கிடையாது, எல்லாமே மிடில்ல இருக்கும் மாதிரி இருக்கும். ரொம்ப பீக்லாம் இல்ல.
ஆனா வந்துட்டா ரொம்ப வந்து அப்படி அது கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கு. ஆக மொத்தம் மூட் ஸ்விங்னு சொல்லிடலாம். ஓகே. ஏன்னா உங்களுக்கு இந்த ஹெட் ஏக் இருக்குது அப்படின்னும் போது பிசிக்கலி நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னும் போதே வந்து முடிஞ்ச அளவு ஹேண்டில் பண்றதுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் ரொட்டீனை சேஞ்ச் பண்றதும் ஹெல்த்தி ரொட்டீனா சேஞ்ச் பண்றது, பிடிச்ச விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றது, அந்த மாதிரி ஒரு விஷயம் நாம வந்து ட்ரை பண்றதுல இருக்கு. ஓகேங்களா? அதுதான் மேடம், இந்த விஷயம்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். இல்ல அதுதான் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்ப எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் கூட இப்ப பிடிக்காம போயிட்டு இருக்கு. தலைவலி குறைய மாட்டேங்குது. அதனால அதுதான் இருக்கு. புரியுது. அதுதான் அதுக்குதான் வந்து சைக்காட்ரிக் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க மார்னிங்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சைக்காட்ரிஸ்ட போய் பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா உங்களுக்கு வந்து லைக் இந்த ஹெட் ஏக்கும் சரி, இந்த ஸ்வெட்டிங்குமே சரி, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலா இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த டைம்ல நீங்க உங்களால ஒண்ணுமே வந்து டிசிஷன் மேக் பண்றதுக்கு ஒண்ணுமே பெட்டரா ஃபீல் ஆகும். பிகாஸ் அந்த டைம்ல டிசிஷன் எடுக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ஹெட் ஏக்கா இருக்கும் போதும் கொஞ்சம் கோவமா இருக்கும் போதும் நம்ம தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது இன்னொரு மேடம், நான் இப்ப இந்த மாதிரி எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் வரேன்னா கூட இப்ப எனக்கு அந்த லிப் ஸ்டிட்ச் போட்டப்ப எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நான் இப்ப நமக்குன்னு ஒரு பெட் கொடுத்து நமக்கு அங்க வந்து இது பண்ண சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் எனக்காக போனப்பையும் சரி எங்க அம்மாக்காக போனப்பையும் சரி இப்ப சுத்தி முத்தி இருக்கவங்க ஏதாவது தேவையில்லாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எந்த பயமும் இல்லாம ஜஸ்ட் லைக் தட் கையை காமிச்சு நம்மள பார்த்தே பேசுவாங்க. நமக்கு காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும், ஹர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் வந்து நம்ம முணங்கிடுவோம். நம்ம முணங்குனா அவங்க வந்து ரொம்ப பஜாரித்தனமா ரொம்ப சண்டைக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்னு போனா கூட அங்க இருக்கவங்களால பிரச்சனை வருது. அது இதுன்னா அவங்க பேசிடுவாங்க, நம்ம முணங்குனா கூட சண்டைக்கு வராங்கன்னா என்ன எப்படி இருக்கு? நீங்க முடிஞ்ச அளவுக்கு இப்ப போறது வந்து அட்மிட் பண்ற அளவுக்கு இருக்காது. ஜஸ்ட் டேப்லெட்டும் உங்களோட ஜஸ்ட் உங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்க பிகாஸ் ஆஃப் ஹெட் ஏக் அண்ட் கையில வந்து வேர்க்குது அப்படின்ற விஷயம்லாம் வந்து பிசிக்கலி ஆகுது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க மென்டலி ஃபோக்கஸ் எதுல எல்லாம் பண்ண முடியுமோ அதுல எல்லாமே ட்ரை பண்ணிருக்கீங்க. ட்ரை பண்ணியும் நமக்கு வந்து எனக்கு தெரியல அப்படின்னும் போது ஒரு ஹெல்ப் ஒரு சப்போர்ட் தான் இந்த ஒரு விஷயம். நமக்கு சப்போர்ட் பண்ணி ஓகே இது நம்ம பண்ணும் போது அந்த சப்போர்ட்ல நீங்க டெய்லிக்கும் அவங்க கொடுப்பாங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? அது ஒரு தடவை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு மாற்றமா இருக்கும். ஓகே நமக்கு ஒரு கைடு இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதுக்கு, நான் இப்போ காமா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இதை பத்தியும் பேசி பாருங்க. அது போயிட்டு வந்து கூட நீங்க சொல்லுங்க. அது ஓகே மேடம். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஆனா அவங்க வந்து நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஒதுங்கி வந்து வாழ்றாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி அம்மா அப்பா இல்லாம போச்சு, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம போச்சு. நம்ம உதவி பண்ணி யாரும் நமக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது யாருமே இல்லன்ற ஒரு இதுலயே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்னும் தலைவலி அதிகமா உங்களுக்கு எல்லாரும் கூட இருக்கணும்ன்ற ஒரு ஆசை, அதுக்கான முயற்சி தான் எடுத்துட்டு இருக்கீங்க. பட் இப்ப நான் தனியா இருக்கேன் போது அது ஒன்னும் உங்களை சஃபர் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆமா புரியுது. ஸோ அந்த சஃபர்ல இருந்து நம்ம பிகாஸ் அதை வந்து மறக்கணும்ன்றதும் தாண்டி இல்லை அதை விட்டுட்டு வெளியே வரணுன்றது முடியாத விஷயம். நார்மலான ஹியூமன் பீங் அந்த சஃபர்ல ஓகே நான் இந்த மாதிரி இருக்கேன், இதுல நான் எப்படி வந்து என் லைஃப் என்ன பிடிச்ச மாதிரி நான் கொண்டு போறதுக்கு நான் இதுலயே ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா எல்லாமே வந்து நாளைக்கே எதுவுமே மாறாது. உங்க ஃபீலிங்ஸ் பிஹேவியர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை புரிஞ்சு இது நமக்கு பாதிப்பா இருக்கு, அந்த ஒரு விஷயத்த மாத்தணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப் எடுக்கும் போதுதான் நமக்கே அது வந்து தெரிய வரும். சரிங்களா? அதுக்கான டைம் எடுக்கும். சோ அந்த ஒரு விஷயத்துக்கு டைம் கொடுங்க. ஓகே நான் இப்ப ஆக்சுவலா அது ஓகே மேடம். இப்ப இந்த மாதிரி யார்கிட்டயாவது பேசுறப்ப அவங்களோட டென்ஷன் எல்லாம் கூட என் தலைக்கு ஏத்துக்கிறேன். இப்ப நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க இல்லையா, சரி இந்த பொண்ணு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கா, இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா, இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி இப்ப அவ ஒரு நாள் பூரா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்னத்துக்கு ஆகும்? இப்ப நீங்க தேர்ட் பர்சன், உங்க ஃபேஸ கூட நான் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் ஏன் தாட்ஸ் வருது? அதுவே இது இப்ப அடுத்தவங்களை பத்தி நினைச்சு கூட அந்த தலைவலி எல்லாம் கூட ஏத்துக்கிறேன். இப்ப நானும் கிளாஸ் எடுக்கிறேன், பட் நீயும் அந்த நிலைமையில தான் இருக்கேன்னா சரி ஓகே, இருந்தாலும் கண்டினியூஸா பேசணும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் மணிக்கணக்கா பேசுவாங்க. சரி இப்ப அந்த பொண்ணு இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அது இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை இல்லையா? அது ஏன் அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது? ஆகுற மாதிரி உங்க பிஹேவியர் அப்படி இருக்கு, உங்க பர்சனாலிட்டி ஓகே நான் ரொம்ப எம்பத்தியா இருக்கேன். ஹலோ, சிக்னல் போகுது, மறுபடியும் கட் ஆயிடுமான்னு தெரியல. வணக்கம் சார்.
ஹலோ மேடம் அது கால் இன்னும் கட் லைன் ஆயிடுச்சு. அதுதான் அது லைன்ல இருக்குது, ஹோல்டு போயிடுச்சு. ஓகே பரவாயில்ல, நான் இதை அட்டன் ஓகே பண்ணிட்டேன். ஓகே சார் ஓகே. சொல்லுங்க. அதுதான் மேடம் இது எம்பத்தி பிரச்சனை. அதிகமா இருக்குன்னும் போது அது உங்களோட கேரக்டர் அப்படி சரிங்களா. ஆ ஸோ ஓகே இந்த ஒரு கேரக்டர்ல நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க, இந்த ஒரு விஷயம் அதிகமா இருக்கும்போது நீங்க நினைக்கலாம் அவங்களோட ஜாப் அது. ஸோ அதுக்கானதான் அவங்க வந்து ஏர்ன் பண்ண அதோட ஜாப் அது. ஸோ அவங்க அது பண்ணி ஆகணும். எல்லாருமே இங்க ஒரு விஷயம் அவங்களோட ஜாப் அவங்களோட ஒரு விஷயத்துக்காக செய்யறாங்க சரிங்களா. ஸோ அப்படி ஆமா இருக்கும்போது எம்பத்தின்றது தப்பு கிடையாது. நம்ம மற்றவங்கள வந்து புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு நடந்துக்குன்றது நல்ல விஷயம். பட் அதனால நம்ம ஹர்ட் ஆகுறோம் அப்படின்ற விஷயத்த ஸ்டாப் பண்ணிக்கணும் சரிங்களா. ஓகே. நிறைய நேரத்துல இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப யாராவது ஏதாவது நினைச்சா கூட நமக்கு கேக்குது. அந்த மைண்ட் ரீடிங்கும் நல்லதா கெட்டதா? லைக் அவங்க நினைக்கிறது உங்களுக்கு வந்து ஃபேஸ்லயே நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குங்களா? அது வந்து நிறைய நேரத்துல ஃபேஸ பார்த்தாலும் அவங்க உள்ளுக்குள்ள நினைக்கிறது புரியுது. அதே போல இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இப்ப அந்த மாதிரி நடுவுல ஏதாவது திங்க் பண்ணாலும் புரியுது. புரியுது. அது என்னுடைய கசினோட ஹஸ்பண்ட் நிறைய பேர் என்கிட்ட பேசுறவங்க எல்லாம் ரொம்ப நெகட்டிவா நினைச்சுக்கிட்டே பேசுவாங்க. அவங்க புரியுது. அப்படியாப்பட்டவங்க தெரிஞ்சும் நான் உதவிக்கிட்டு இருக்கேன். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்லது யோசிக்கிறாங்க. தெரிஞ்சுக்கணும். இது ஒரு கெட்டது இருக்கு, இது நல்லது இருக்கு. இது எனக்கு பாதிக்குதுன்னா அது எனக்கு வேணாம், நான் அதை பண்ணல. எனக்கு இது பாதிக்கல அப்படின்னும் போது நம்ம அது ஒரு விஷயத்த ஓகேவா பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆ ஓகே ஓகே. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இதெல்லாம் லேர்னிங் தான். நம்மளை பத்தி நாமளே தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஓகே இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆமா ஒரு விஷயம் தான் சரிங்களா. கரெக்ட் நீங்க ட்ரை கரெக்ட். பண்ணுங்க. பிகாஸ் ட்ரையல் அண்ட் எரர் தான் நம்ம எல்லாருமே வந்து நம்ம லைஃப்ல பண்ற ஒரு ஒரு விஷயம். இப்ப இப்ப என்ன தெரியுமா மேடம் எனக்கு பிரச்சனை? இப்ப வந்து இவங்க முட்டாள்தனமா மறுபடியும் கேமரா உடைக்கிறது, ஜன்னலை உடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ரவுடிசம் பண்ணாம நான் என்ன பண்ண, என் மேல நிஜமாவே தப்பு இருந்துச்சுன்னா அந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனோ கேஸோ போட்ட கூட அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அது எவ்வளவு பரவாயில்ல. என்ன பிசிக்கலாவும் மென்டலாவும் அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் பயமா இருக்கு. புரியுது சார் புரியுது. ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம அவங்க கிட்ட பேச முடியும், ரெக்வஸ்டா பண்ண முடியும். பட் இருந்தாலும் அவங்க போகிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அது வந்து லீகலான சப்போர்ட் தான். பிகாஸ் அவங்க அவங்களுக்கும் வீட்டுல சப்போர்ட்டும் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இங்க யாருமே இல்லை இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட சேஃப்டிக்கும் சரி உங்களோட மன நிம்மதி ஓகே நான் ரொம்ப டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கும் ஒரு லீகல் சப்போர்ட் தேவை. நீங்க உங்க லாயர் கிட்டேயுமே இதை பத்தி பேசி பாருங்க. லீகலா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, நான் அதை கொண்டு போலாமா அப்படின்றத பத்தி. ஏன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸோ அது அவங்க மூலியமா நீங்க கெயின் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்தெல்லாம். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் எனக்கு புரியுது இந்த சுச்சுவேஷனால நீங்க தான் இதுல வந்து காசு கொடுத்துருக்கீங்க, சஃபர் ஆகுறதும் நீங்களா தான் இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கே தோணும் ஏன் இந்த மாதிரி இருக்கு நமக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா அந்த டைம்ல ஃபீல் ஆகும் சரிங்களா. சோ இதுக்கான ஒரே விஷயம் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். லைக் மறக்கிறது இல்லாம இல்ல அது இன்னொன்னு என்ன மேடம் சொல்றீங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என் கூட பேசுறவங்க இல்லையா, அவங்க எனக்கு பிடிச்சதான் பேசுறாங்க. யூடியூப்ல பாத்துட்டு நம்பர் வாங்கி பேசுறவங்க வச்சுக்கோங்க, இப்ப ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டாங்க. நிறைய ரொம்ப இன்டெப்தா கூட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் எல்லாத்தையும். அது எனக்கு அவங்க ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி நம்ம வந்து இல்லாம போயிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி நம்மளை பத்தி நல்லதா அந்த மாதிரி ஏதாவது பப்ளிசிட்டி தேட சான்ஸ் இருக்கு. இப்படி எல்லாம் யோசிக்க தோணுது. இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து இப்படி எல்லா பக்கமும் யோசிச்சா அது நல்லதா கெட்டதா அப்படின்னு எல்லாம் பாசிபிலிட்டி இருக்குல்ல மேடம். அதனாலதான் புரியுது. எனக்கும் இது எல்லாமே பாசிபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. லைக் நம்ம போன் பேசுறோம், அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து தப்பா யூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா அது எல்லாருமே நார்மலா நினைக்கிற விஷயம் தான். ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்து இருக்குமா இல்லையா, பிகாஸ் நம்ம பேசுனதை வச்சு அவங்களுக்கு தெரியாம அவங்க யூஸ் பண்ற ஆளா, அவங்க பண்ண வாய்ப்பு இருக்கா, நம்ம அப்படி தப்பா ஏதாவது பேசியிருக்கோமா? இல்ல அது எனக்கு எதுவும் பயம் கிடையாது. நான் மோஸ்ட்லி உண்மையதான் சொல்லியிருப்பேன். அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. அது இப்ப என்னன்னா இப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். இப்ப அவுட்ஸ்டாண்டிங்ன்றது 22 லட்சம் இருக்கு இல்லையா. இப்ப என்கிட்ட வந்து சேவிங்ஸ், இப்ப நம்மளோட சேவிங்ஸ் எல்லாம் பப்ளிக்ல சொல்றதெல்லாம் சேஃபா மேடம்? அது சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தலைவலியா இருக்கு. இப்ப வந்து என்ன சொல்றா, என் கசினே சொல்றா, நீயாவது காசு வச்சிருக்க, இப்ப உங்ககிட்ட ஒரு சந்தோஷமாச்சும் இருக்கா? காசு இல்லைன்னா கூட சந்தோஷமா இருக்கிறது எப்படி இருக்குன்னு கேக்குறா. புரியுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க பர்சனல் விஷயத்த வந்து சோஷியல் இதுல வந்து சொல்றது அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம் தான் அது. பிகாஸ் பர்சனல் நம்போது அது பர்சனலா தான் இருக்கணும் எல்லா விஷயமும். எனக்கு புரியுது. சம்டைம்ஸ் உங்களுக்கு மீறியே அந்த ஒரு விஷயம் நீங்க சொல்லிடுறீங்க. அதுதான் மேடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்குமே வந்து ஒரு வைஃப், எனக்கு ஒரு குடும்பம்னு இருந்துச்சுன்னா நான் ஏன் சொல்ல போறேன்? பைத்தியமா என்ன? என் வைஃப் கிட்ட என் பிள்ளைங்க கிட்ட நான் சொல்லிக்கிட்டு நாங்க நிம்மதியா இருப்போமே தவிர 4 பேர்கிட்ட வேற வழி இல்லாம தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது
அதுதான் அவங்களுக்கு தெரியுது இந்த ஒரு விஷயம் சஃபர் ஆகுது, நான் சொல்லிட்டு நான் சொன்னது ஏன் சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும்போது ஓகே இது ஒரு பர்சனல், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்ன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும், நம்ம சொல்றதுலயும் சரி செய்யறதுலயும் சரி. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு லிமிட் என்ன நம்ம தெரிஞ்சுட்டாலே நம்ம அந்த ஒரு விஷயத்துல இருந்து இனிமே வர விஷயத்துல நீங்க அதை யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் போனதெல்லாம் மாத்த முடியாது எதுவுமே. அதே போல வர விஷயம்லாம் பண்ணலாம். அதே போல அந்த ஃப்ரெண்டு பேசுறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விதத்துல உன்னை எல்லாரும் நர்சன்னு ஃபீல் பண்றாங்க, நீ நர்ஸெல்லாம் கிடையாது, எல்லாம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிற, ஆனா கண்டிப்பா உன் கூட இருக்கிறவங்க அப்படிதான் நர்சன்னு ஃபீல் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. முடிஞ்சா நீ நீ என்ன முடிஞ்சா நீ உன்கிட்ட இருக்க காசு, நீ வச்சிருக்க ஜுவல்லு, ஆக்சுவலி நான் வாங்கின ஜுவல் தான், அது எல்லாத்தையும் பண்ணிட்டு லோனை க்ளோஸ் பண்ணிட்டு இரேன்டா, எதுக்குடா தலைவலி, தினமும் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு கேக்குறானுங்க. அது ஒரு விதத்துல வாஸ்தவம். இப்ப இவ்வளவு பெரிய அமௌண்ட் மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்கு எங்க போறது மேடம்? இப்ப புரியுது. பிகாஸ் இது வந்து உங்க ஒரு நிம்மதின்றதை தாண்டி அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல அது ஏன் காசு இல்ல, எனக்கு கொடுத்தவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, லீகலா உங்கள்ட்ட எல்லா ப்ரூஃபுமே இருக்கு, அந்த ஒரு முடிவு எடுக்கணும்ன்றது வந்து அது வேற ஒரு விஷயத்த கொண்டு போகும். பிகாஸ் நீங்க அது ஏமாந்து போயிட்டீங்க, அதுவும் ஆதாரம் இல்ல, எனக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஷோரா தெரியும் அப்படின்னா அந்த நிம்மதிக்காக அதை பண்ணலாம். இந்த விஷயம் தரேன்னு சொல்லிருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப் வச்சிருக்கீங்க, டேட்டும் சொல்லிருக்காங்க, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் கூட, நீங்க ஏற்கனவே நிறைய கேசஸும் கொடுத்துருக்கீங்க, ஸோ ஒரு ப்ரூஃப்ன்ற விஷயம் இருக்கு அப்படின்னும் போது அது வந்து அது நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க இதுல உங்களுக்கு என்ன விஷயம் நல்லது இருக்கு கெட்டது இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பாக்கலாம். காமா இருக்கும் போது நீங்க அதை எழுதி கூட வச்சுக்கலாம், நான் இந்த விஷயம் பண்ணா இப்ப இந்த நல்ல விஷயம் நடக்குது, இந்த கெட்ட விஷயம் நடக்குது, கெட்டதுல யாருக்காவது பாதிப்பு ஏற்படுதா நம்மளால அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ஜஸ்ட் ரைட் ஆன் பண்ணியோ இல்ல உங்களுக்கு திங்க் பண்ணியோ நீங்க யோசிச்சு பாக்கலாம். அதெல்லாம் ஓகே மேடம். ஆக்சுவலா நான் ஒர்க் பண்ண இடத்துல ஃபுல் டைமா ஒர்க் பண்ணப்ப என்னுடைய பாஸ் என்னையும் ஹராஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ஹராஸ்மெண்ட்டுக்கு நான் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாம, அவர் என்ன கத்துனாலும் எதை தூக்கிய மேல போட்டாலும் நான் கம்முன்னு தான் இருந்தேன். ஆனா அன்னைக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு, கம்முன்னு ரிசைன் பண்ணிடலாமா அப்படின்னு. சரி கொஞ்சம் பொறுமையா இரு, ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்ட போனாலும் அங்க அக்கத்து பக்கத்துக்காரங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு அதனால எல்லாத்தையும் பொறுத்துட்டு போனேன் அங்க நான் அபுதாபியில ஒர்க் பண்ணப்ப. இப்ப அதே பாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரான்ச்சஸ் எல்லாத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட ஃப்ரீலான்சிங்காக அனுப்புறாரு. இப்ப என்ன ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு பேட்ச் நைட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 to 6 ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ இந்த 5 to 6 ஸ்டூடெண்ட்ஸ்ன்றப்ப பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 8,000 தான் வந்து பேசியிருந்தாங்க. இப்போ ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிலர் சொன்னாங்க, எங்ககிட்ட வந்து இவ்வளோ வாங்குறாங்கன்னா அது நம்ம இந்தியன் கரன்சி கன்வெர்ட் பண்ணால் 45 to 50,000 தாண்டுது, 54,000 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அப்போ 54,000 வாங்குற இடத்துல எனக்கு வந்து 8,000 தான் கொடுக்குறாங்கன்னா அப்போ என்ன இப்படி இருக்குது, மார்ஜின் லோவா இருக்குது, எதுக்கு உங்களோட எஃபோர்ட் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க, யூ ஷுட் எய்ம் அட்லீஸ்ட் 25 to 30% சொல்லிட்டு அந்த எமிரத்தையே சொல்றாரு அவரு. அவர் அதுக்கப்புறம் வந்து கடைசி ஒரு கிளாஸ் மட்டும் முடிச்சுக்காம அப்புறமா, ஆனால் அவருக்கான பேமெண்ட் நான் கேட்டேன், ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அகெயின் வித் யூ பர்சனலின்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம இந்தியன் கரன்சிக்கு ஏதோ ஒரு 5,700 அனுப்பியிருந்தாரு. மறுபடியும் தேவைப்பட்டதுன்னா நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். மறுபடியும் ஒரு 2 classes தான் அட்டன் பண்ணாரு. இல்ல அந்த மாதிரி இருக்கு. நான் சொல்ல வர்றது இப்ப மறுபடியும் இன்னைக்கு வந்து கேக்குறாங்க அந்த ஒரு கோர்ஸுக்காக 8,000 கிடையாது, இப்ப வி ஃபைனலிஸ்ட் ஒன்லி 7,000, ஏன்னா ஆல்ரெடி 5 to 6 ஸ்டூடெண்ட்ஸ் வர போறாங்க அப்படின்னு. அது நான் என்ன பண்றேன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி வந்து அந்த கிளாஸ் என்கிட்ட கத்துக்கிட்ட நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க, வை ஷுட் ஐ லைக் ரிஜெக்ட் இட்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு 7 தானே, 5 இருந்தாலும் 35 வரும், 6 இருந்தால் 42 வரும், கரெக்டாக எடுத்து முடிச்சுட்டு அடுத்த மாதம் ஒரு பேமெண்ட் வரப்போகுது. அந்த சந்தோஷத்தை விட நம்மளை வச்சு அவனுங்க பிழைக்கிறானுங்களே, அந்த கவுன்சிலருக்கு கமிஷன் போகுமே, கமிஷன் நிறைய இருக்கு, எஃபர்ட் போடுறது நீங்களா இருக்கு, அந்த நடுவுல இருக்கவங்க நிறைய அமௌண்ட் வச்சிருக்காங்கன்றது புரியுது. உங்களோட இந்த கிளாஸுக்கு நீங்க எடுக்கிறதுக்கான வேல்யூ அது கரெக்டா இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனியா இருந்தாலும் ஒரு விஷயமா இருந்தாலும் நிறைய பேர் அதுல இருப்பாங்க, பிகாஸ் அவங்க லாபம் இல்லாம இந்த ஒரு விஷயத்தை எடுக்கவே மாட்டாங்க. கரெக்ட். அதுதான் மேடம் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இதே கிளாஸஸ் நம்ம இங்க சென்னையில யாராவது கேட்டாங்கன்னா மிஞ்சி போனா ஒருத்தவங்களுக்கு 2,000 to 3,000 கொடுத்தா பெரிய விஷயம். அதுதான் புரியுது. அப்படி இருக்கப்ப வந்து அதை கம்பேர் பண்றப்ப பெட்டர் தென் நத்திங் இல்லையா? கண்டிப்பா அதிகமா இருக்க மாதிரி அது ஒருத்தருக்கே அது வந்து இப்ப இந்த மாதிரி லம்பா வருதுன்னா நமக்கு ஒரு எஃபோர்ட் போட்டா போதும். நான் எத்தனை தடவை தெரியுமா அதே கோர்ஸ் ஒரே நாள்ல டிஃபரெண்ட் ஸ்லாட்ஸ்ல தலை வலிக்கும், இது என்னடா இது என்ன பேஷன்டா இதுன்னு தலை வலிக்கும். ஆக்சுவலா
இப்போ ஒன்னுத்தையே மாத்தி மாத்தி நடத்தணும் மேடம், அது எப்படி கடுப்பா இருக்கும்ல. கண்டிப்பா ஒரே சப்ஜெக்ட் பார்த்துட்டே இருக்கிற போது கண்டிப்பா உங்களுக்கும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க. திருப்பி திருப்பி சொல்லும் போது அது கஷ்டமா இருக்கு. அதுல டிஃப்ரெண்டா வருவாங்க. அதுல நம்மள வந்து ஆட்டம் காமிப்பாங்க. வேணுட்டுமே வந்து 1+1 2ன்னு சொல்லி எவ்வளவு நேரம் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி. அதெல்லாம் அதுக்கு இது எவ்வளவு தேவலாம் இல்ல. ஆனாலும் எது எடுத்தாலும் அதுல வருத்தமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அது இப்போதைக்கு நமக்கு என்ன பிரச்சனை, ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலா செக்யூர்டா தான் இருக்கேன். எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம நேத்து என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா, இப்ப இவங்க கடன்லாம் இல்லைன்னா நீ என்னடா பண்ணிருப்பேன்னு கேட்டான். இப்ப அவங்க பண்றதுமே கவுன்சிலிங் மாதிரி எடுத்துக்கலாம் போல. நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி இந்த வெள்ளி தட்டு எல்லாம் வாங்கி நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், வெள்ளி டம்ளர் இந்த மாதிரிலாம் வாங்கி குடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு. அவன் சொல்றான், நீ நினைச்ச தங்க தட்டு கூட வாங்கலாம், நீ தான் கம்முன்னு இருக்க. இப்ப கூட என்ன உனக்கு பிடிச்சது அதுன்னா போய் செஞ்சுக்கோயாண்டான்னு சொல்லிட்டு இப்ப கூட வாங்கிட்டு வந்து சாப்பிடு, யார் வேணான்னு. இல்ல அது ஜஸ்ட் லைக் தட் எடுத்தோம் கவுத்தோம். இப்ப நமக்கு அடுத்தது யாருன்னு நமக்கு இன்னும் இல்ல. இதெல்லாம் அத்தியாவசியமானு பாக்கணும். கண்டிப்பா அத்தியாவசியம் இல்லாதப்ப எதுக்குன்னு கம்முன்னு இருக்கலாம். ஆனா சொல்றாங்க உனக்கு பிடிச்சது எதுன்னு கேட்டப்ப நான் ஜஸ்ட் சொன்னேன், அப்ப நீ என்னடா பண்ணிருப்ப இதெல்லாம். அது நான் சொன்னேன், வேற எங்கேயாவது வந்து போயிருப்பேன் வந்திருப்பேன்னா இப்ப கூட போடா, இப்ப கூட நீ எங்கேயாவது போயிட்டு வா, யார் வேணான்னா. எங்க போனாலும் இந்த கடன் தானே மனசுல இருக்குது, நிம்மதியா எங்க பண்ண முடியும். இப்ப நியூ இயர்க்குன்னு போய் செலிப்ரேட் பண்றோம். என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அந்த பெசன் நகர்ல ட்ரோன் ஷோ கண்டக்ட் பண்ணாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதான்னு தெரியல. சொல்லுங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து 20 lakhs worth உள்ள அந்த ட்ரோன் ஷோ வந்து நான் யூஏல இருந்தப்பெல்லாம் நல்லா பார்த்திருக்கேன். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இப்ப அதுல வந்து இவங்க ஒரு 20 to 30% அச்சீவ் பண்ணாங்க. ஆனா அதுக்கே 20 lakhs செலவாகும் போல. அவங்க வந்து அந்த குரூப்ல இன்வைட் பண்ணிருந்தாங்க எல்லாத்தையும். போகணும்னா கூட போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஆனா கடைசியில நம்ம அங்க போயிருந்தா கூட கூட்டத்துல அவள் நல்லா பார்த்திருக்க முடியாது. அந்த ஃப்ரெண்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்லயே பாத்தீங்கன்னா அந்த ட்ரோன் ஷோ அந்த முக்கியமான வீடியோ எல்லாமே பக்காவா கிளாரிட்டியோட போட்டுட்டாரு. ஒரு 80 MB வீடியோ, 66 MB வீடியோ, ரெண்டுமே நம்ம வீட்டுல உட்காந்து பார்த்துட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கிறதுனால நம்ம எங்கேயுமே போக மாட்டேங்கிறோம், வரமாட்டேங்கிறோம், தலைவலியோடவே இருக்கும். இப்ப போனா கூட இருக்கிற தலைவலியில அங்க யாருக்கிட்டையாவது இப்ப யாரையாவது பார்த்து அவங்க ஏதாவது பேசி ஏதாவது யோசிச்சு அந்த மாதிரி யோசிக்கிறேன்னா அதனால சஃபர் ஆக வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு. அதனாலதான் வந்து அவ்வளவா வெளியில போறது இல்ல. ஈவன் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேங்கா வந்து ட்ரிப்பு போவாங்க. அந்த மாதிரி போறப்பெல்லாம் கூட நான் அவாய்ட் பண்ணிட்டேன். கடைசி 3-4 ட்ரிப்பும் அவாய்ட் பண்ணிட்டேன். புரியுது. பிகாஸ் இந்த ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. ஸோ அது கண்டிப்பா வரும். பட் அது கொஞ்சம் டிலே ஆகி வரதுனால வந்து ப்ராப்ளமா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது வர வேண்டியது நமக்கு வரும். நம்ம என்ஜாய் பண்ணலாம், நமக்கு பிடிச்சதை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க மற்றவங்க கூட போயிட்டு வெளியே போறதாமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும், பட் போனதுக்கு அப்புறம் செட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது என்ன மேடம், ஆக்சுவலா நம்ம வாய் சும்மா இருக்காது மேடம். நான் யார்கிட்ட போய் பேசினாலும் ரொம்ப டீப்பா பேச ஆரம்பிச்சிடுவேன். இப்ப அவங்களும் கேட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அது ஆக்சுவலா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு அடுத்த நாள்ல இருந்து நம்மள த்ரெட்டா ஃபீல் பண்றாங்க. இப்ப நான் என்னவோ தேவையில்லாம பேசுறேன்ற மாதிரி அவங்க கொஞ்சம் பர்சனலா நிறைய ஷேர் பண்ணிக்கிறோம். சம்டைம்ஸ் அவங்க அதை அப்படி எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கு. அதனால இப்ப எங்கேயாவது ஒரு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டா கூட பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கவங்க சும்மா இருக்க, நான் சும்மா இல்லாம நீங்க தினமும் ஹோட்டல்ல தான் வந்து சாப்பிடுவீங்களா, இங்கதான் இருக்கீங்களா, எப்ப வந்தீங்க, எத்தனை வருஷம் ஆகுது, உங்க வீட்டுல உங்க மிஸ்டர்ஸ் பசங்களா இருக்காங்கன்னா எல்லாம் இருக்காங்கன்னா அப்புறமா என் ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க, இதெல்லாம் இது தேவையில்லாத கேள்வி. அதுக்கும் அவங்க பதில் சொல்றாங்க. ஆனா நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த விஷயத்த நான் மாத்திக்கணும் அப்படின்னுட்டு? ஆக்சுவலா அது நல்லது தானே மேடம். அப்ப அவங்களுக்கும் வந்து நல்லது சொல்றோம். தினமும் ஹோட்டல்ல ஏன் சாப்பிடுறீங்க, உங்க வீட்டுல தான் மிஸ்ஸஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அப்ப சொல்றாரு அவரு, நான் லேட்டா போவேன்ப்பா, அவங்களுக்கு எதுக்கு டிஸ்டர்பன்ஸ், நான் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுல வெளியில சாப்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயம் நல்லதுதான். அவங்களுக்கும் அது நல்லதா எடுத்துக்கிறவங்க ஓகே. எல்லாருமே வந்து சேம் கிடையாது. உங்களை மாதிரி எல்லாரும் திங்க் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல். எல்லாரோட பர்சனாலிட்டியும் வேற, திங்கிங்குமே வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க நீங்க நல்லதுதான் சொல்றீங்க, அவங்க நல்லதுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சில பீப்புள் வந்து யார் என்ன சொல்றா நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்றவங்க சில பேர் இருக்காங்க. கரெக்ட் தான். ஆக்சுவலா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்க மனநிலை கூட இல்ல நிறைய பேரு. ஆனா எனக்கே வந்து இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்குமோ, எங்கேயாவது போனா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடிய மாட்டேங்குது நம்மளால அப்படின்னு. இப்ப என்ன ஆகுது, இப்ப நம்ம பேசிடுறோம், எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே பேசிடுறோம், அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அவங்க பேசுற மாதிரி எல்லாம் எனக்கு பேச தெரியாது, நான் சைலண்ட் ஆயிடுவேன், ஒதுக்கிடுவாங்க, நானும் ஒதுங்கிடுவேன். இதே தான் நடக்குது எல்லா இடத்துலயும். புரியுது. ஓகே, இந்த விஷயம் நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்கன்னும் போது அதுக்கு ஏதாவது எஃபெக்ட் போட்டிருக்கீங்களா? அது மாத்திக்கிறது குட்ன்னு தோணுதுங்களா? இப்ப மாத்திக்கிறது குட்ன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இப்ப அந்த மாதிரி நான் பேசலன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்ப அவங்க அவங்க ஒண்ணுமே பேசிக்கலனா கூட அவங்க நம்மள பத்தி பேசுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வந்து அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கு. அது நம்ம பேசிட்டா ப்ராப்ளம் தீர்ந்துடும்லன்னு பேசுறேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த 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 சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. மறுபடியும் அதே மாதிரி தான் நம்மள பேசுறாங்க, நம்மள வந்து ஹர்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த இன்சிடென்ட் நான் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டப்ப வந்தது. ஆக்சுவலா அந்த ஸ்கேன் பண்றதுக்குள்ள அந்த ஹோட்டல் நடத்துற அந்த லேடியும் அந்த லேடி கிட்ட பேசின கஸ்டமரும் ரொம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டாங்க. நானும் திரும்பி பார்க்குறேன், கரெக்ட் நம்மள பார்த்தே பேசுறாங்க, நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரி நம்மள ஸ்டார் பண்றது. ஒண்ணு நான் பேசுற மாதிரி வெளிப்படையா பேசிடணும். அப்படி யாராவது பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நம்மளையே ஸ்டார் பண்ணி நம்ம பார்க்காதப்ப நம்மளை பார்க்கறது, நம்மளை பத்தி பேசி நம்மளை ஹர்ட் பண்றது, அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த சைக்காலஜி என்ன சைக்காலஜின்னு பிடிக்கல எனக்கு. புரியுது கண்டிப்பா. அதுக்கு நம்ம எவ்வளவு தேவலாம். நம்ம என்ன அவங்க சுத்தம் எழுதி கேட்க போறோம்? எழுதி கேட்டாதான் கொடுத்துருவாங்களா? இல்ல நல்லது கெட்டது ஷேர் பண்ணிக்கிறோம், சொல்றோம். அது அவங்க எடுத்துக்கிறாங்க. குழந்தை பெத்துக்காதவங்க எத்தனை பேர் நான் சொல்லி பெத்துக்கிறாங்க தெரியுமா? இப்ப யாராவது இப்ப வந்து வயசானவங்க எல்லாம் இப்ப வந்து ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கு எங்கேயாவது போனா, என்ன கல்யாணமா இத்தனை வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை இல்லைன்னா அது ஒரு மாதிரி இப்ப எல்லாம் ஃபீல் பண்றாங்க. யூடியூப்ல நிறைய பேர் பேசுறாங்க. இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரிலாம் இந்த கேரக்டருங்க கேக்குதுங்கன்னு. இப்ப நானே அந்த மாதிரி தான் கல்யாணம் ஆகாதப்ப எனக்கு இந்த மாதிரி இருக்கப்பவே நான் அந்த மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது நல்லதா கெட்டதா அது வந்து புரிஞ்சு அடுத்த இயரே பாத்தீங்கன்னா குழந்தை பெத்துடுறாங்க. அப்ப நான் சொல்லி அவங்களுக்கு வந்து லைஃப் அங்க அமையுது இல்ல. அப்ப அப்படி இருக்கப்ப வந்து மத்தவங்களுக்கும் ப்ரொடக்டிவா இருக்குது, எனக்கும் ஒன்றும் அது தப்புன்னு தெரியலன்னா சரி ஓகே, நான் ஒன்றும் தப்பா ஒன்றும் யார்கிட்டயும் பேசலையேன்னு சொல்லிட்டு நான் எப்பயும் போல இருக்கேன். எப்பயும் போல இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. அது புரியுது. பிகாஸ் நீங்க அவங்க நல்லதுக்காக தான் சொல்றீங்க. பட் அவங்க வந்து அதை எடுத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் அதை ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதுவுமே கொஞ்சம் ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஓகே நான் இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, என்னால சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? பிகாஸ் நீங்க வந்து இல்லைன்னா நீங்க பண்றத பண்ணலாம். அவங்க வந்து என்ன நம்ம திங்க் பண்றாங்க, அவங்களுக்கு நம்ம நல்லது சொல்றோம். அதுல மேடம் ஒரு நிமிஷம், ஏதோ ஒரு பேங்க் கால் வருது, அட்டென்ட் பண்ணலாமா? எஸ் சார், அட்டென்ட் பண்ணுங்க. இல்ல மிஸ்டு கால் போயிடுச்சு. கால் பேசிட்டு கூட எப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ கால் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே மேடம், இவ்வளவு நேரம் பேசின கொஞ்சம் தலைவலி குறைஞ்ச மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் மேடம் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா போனா குளிக்கலாம், ஹாட் வாட்டரும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது குளிக்க கூட மனசு வர மாட்டேங்குது. ஏன் அப்படி இருக்கேன்னு தெரியல. போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆனா கூட போதும்ல. அவங்கள வந்து செல்ஃபா பாத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்களா? கொஞ்ச நாளா தான் அப்படி இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே சரி. இப்ப நம்ம வெளியில எங்கேயும் போற வேலை இல்ல, ஸ்மெல் வருதான்னு பாப்பேன். பாடி ஆர்டர்லாம் இல்லைன்னா எதுக்கு குளிக்கணும்னு தோணுது. ஆமா, அது ஆனா ரெகுலரா எல்லாத்தையும் இதெல்லாம் கூட நார்மலா ஒரு சிலர் எக்ஸசைஸ் பண்றாங்க, எல்லாம் என்னவோ அந்த மாதிரி. அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்க கேரக்டர், அவங்களுக்கும் எனக்கு ரெகுலரா நான் அப்படி இருக்கணும் போது நீங்க ஒரு கோல் வச்சுக்கோங்க. இப்ப நாளைக்கு ரொட்டீன் எழுந்ததும் நான் கரெக்டா ரெடி ஆகி நான் என்னோட செல்ஃப் கேர்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நான் இந்த ஒரு ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிறேன், இல்ல ஜிம் சம்திங் எக்ஸசைஸ், என்ன வாக்கிங், இல்ல ஏதாவது நீங்க பண்றீங்க அப்படின்றத கூட நீங்க ஒரு ரொட்டீன் மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இன்னும் பெட்டரா இருக்கும் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்றது. ஓகே. ஆனா அது ஆக்சுவலா இது நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே இந்த மாதிரி டைம் டேபிள் எல்லாம் போடுவேன். ஆனா அந்த டைம் டேபிள் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ண பெரிய விஷயம். அடுத்த வாரம் நம்ம எப்பயும் போலதான். அது டைம் டேபிள் போட்டெல்லாம் வாழ்க்கை ரன் பண்ண முடியாது மேடம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நான் எனக்கு ஒரு 9 to 6 ஜாப். ஆமா, 9 to 6 ஜாபே எனக்கு பிடிக்காம நான் டீச்சிங்ல வந்து எப்பயுமே காலையில எப்ப வேணுமோ அப்ப எழுந்துக்கிட்டு ஜஸ்ட் ஹரிபரியா கிளம்பி 12 o'clock 12:30 12:45 போயிட்டு நைட் 9:45 எல்லாம் வந்து இல்லாதப்பதான் வீட்டுக்கு அப்படி பழகி போச்சு. இப்ப அது கூட இல்ல. இப்ப வீட்லயே தான் இருக்கேன், வீட்லயே தான் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் எஃபோர்ட் நிறைய போடுற மாதிரி தெரியுது. அட்லீஸ்ட் 9 to 6 இந்த மாதிரி 9 hours ஜாப்னா அது அந்த டைமுக்கு போறோம் வரும், அவ்வளவுதான். பட் ஆனா அப்ப வந்து டிராவலிங் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. இப்ப இது என்னடான்னா ஃப்ரீலான்சிங்ன்றதுனால இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்கு. பரவாயில்ல, இதை ஹேண்டில் பண்ணிடுவேன். இப்ப என்னன்னா இப்ப நமக்கு வந்து நம்ம சம்பாதிக்கிற காசு உதவுனா சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். இப்ப இந்த மாசம் எல்லாம் இப்ப அவங்க குடுக்கறேன்னு சொல்றாங்க. சரி, ஒரு நம்பிக்கையோட சரி நம்ம கட்டிடுவோம்னு சொல்லி தோணுது. இதுவே இப்ப வந்து இந்த தலைவலி இல்லைன்னா நான் அட்லீஸ்ட் இப்ப மந்த் எண்ட்ல ஒரு மணி சேவா இருக்கும், அதை வந்து ஒரு ஃபிக்ஸட் போட்டிருப்பேனே. இப்ப அதுக்கப்புறமும் ஒரு மணி வந்திருக்கும், அந்த மணில என்னென்னலாம் வந்து செலவு போக அது ஒரு இப்ப நமக்கு ஒரு சேவிங்ஸ் கட் ஆகுது இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப நான் ஒரு விதத்துல எல்லா விதத்துலயும் நம்ம ஹெல்ப்பே பண்ணாலும் ஃபர்ஸ்ட் செல்ஃபுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது. சரி, நம்ம வந்து நிம்மதியா இருக்க முடியலையே. இப்ப எனக்குமே இப்ப இந்த டென்ஷன்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு ஏதாவது ஒரு ஓடிடியில ஒரு படம் பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். இப்ப எனக்கு வந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணல இந்த மாசம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்த பிசினஸ் அவங்க பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. பேமெண்ட் வந்தா அந்த ஒரு அடுத்த ஒரு 1 week 10 days ரிலாக்ஸா இருக்கும்.
அதுக்கப்புறம் மறுபடியும் அதே தலைவலி தான். இதுல இவங்க லோனுக்கு வேற இவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி அந்த ஒரு 5 days 10 days கூட நிம்மதியா இருக்க முடியல. புரியுது சார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் வந்து என்ன பண்ணலாம், மாத்திக்கலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல கஷ்டமும் இருக்கும், நல்ல விஷயமும் இருக்கும். ஸோ ஓகே, அந்த கஷ்டத்தையா இருந்தாலும் நம்ம அதை ஓகேவா எடுத்துட்டு நம்மளால முடியும், அந்த இது பண்றதுனால எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும், எனக்கு ஒரு அவுட்கம் கிடைக்குது அப்படின்னும் போது நீங்க அதில் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க முடிஞ்சதுன்னா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கூட நீங்க ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே ஓகே. நீங்க பார்க்க முடிஞ்சதுன்னா போய் பார்த்து. இப்ப நீங்க என்ன மேடம் நீங்க இப்ப என்ன சஜஸ்ட் பண்றீங்க மேடம்? நான் இப்ப திருவள்ளூர் ஜிஹெச்க்கு போனா போதுமா, இல்லன்னா அயனாவரம் போறது பெஸ்டா? உங்களுக்கு வந்து எது பக்கமா இருக்கு? இல்ல ஆக்சுவலா இல்ல, அயனாவரம் போகிறதுக்கு நான் ட்ரெயின்ல போயிட்டு பெரம்பூர் இறங்கிட்டு பெரம்பூர்ல இருந்து பஸ் பிடிச்சா கூட போதும். ரொம்ப சிம்பிள் தான். எதுக்கு பைக் எல்லாம் எடுத்துக்க டிஸ்கம்ஃபர்ட்ஸ் அதனால உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சென்னை வாசியா இருந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படிதான். நீ சிம்பிள் தானே மேடம்? ஒன்னு சென்ட்ரல் இறங்கினாலும் பஸ் இருக்கு ஸ்ட்ரைட்டா, பெரம்பூர் இறங்கினாலும் பஸ் இருக்கு இல்லையா அயனாவரம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு? இல்ல சார், எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியல. நீங்க அதை பத்தி நீங்க தெரிஞ்சவங்க கிட்ட கூட நீங்க இதை பத்தி கேட்டு பார்க்கலாம், உங்களோட பஸ் வசதிக்கு எல்லாமே. ஓகேங்களா? சரி சரி ஓகே. ஓகே சார். ஆனா அது 24 மணி நேரமும் ஓபன்ல இருப்பாங்களா, இல்லன்னா நம்ம டைம்க்கு போனா மட்டும் இருக்குங்களா சார்? இல்ல, டைம் மார்னிங் மட்டும் தான் இருப்பாங்க. ஓபில இருக்கவங்க இருக்குன்றது வந்து மார்னிங் 8:30ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 12 o'clock இருக்க மாதிரி தான் இருக்கும் எல்லா ஓபி எல்லா ஜிஹெச்லயுமே. அது ஓகே மேடம். இப்ப நீங்க இவ்வளவு டைம் பண்ணி பேசுற அளவுக்கு அங்க பேச முடியாது, பேச மாட்டாங்கன்னு தோணுது ஒரு பக்கம். அதனால வந்து கவுன்சிலிங் ப்ராசஸா இருக்காது, சைக்காட்ரிக் ரிலேட்டட். பிகாஸ் நீங்க வந்து நான் அது கவுன்சிலிங்க்கு சஜஸ்ட் பண்ணல. பிகாஸ் ஆஃப் ஹெட்டேக், கையில பிசிக்கல் சிம்டம்ஸ் இருக்கிறதுக்காக தான் அந்த சைக்காட்ரிஸ்ட் பார்க்க சொல்றேன். ஸோ அந்த பிசிக்கல் சிம்டம்ஸ் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதை வேற ஒரு விஷயத்துல பண்ணியுமே முடியாததுனாலதான் வந்து நெக்ஸ்ட் சைக்காட்ரிஸ்ட். சரிங்களா? நீங்க ஜஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரெகுலரா எடுத்துட்டு ஒரு தடவை போய் பாருங்க, எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட இப்ப இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப எனக்கு தலைவலி இருக்கிறதுக்கு சரி நம்மளும் ஹர்ட் ஆகி எல்லாரையும் ஹர்ட் பண்ணிட்டோம் போல. இப்ப ஆக்சுவலா அவங்க பேசினதெல்லாம் மறந்து போகுது. இப்ப எனக்கு இப்ப கசின் போன் பண்ணி ஒரு மாதிரி அழறா இல்ல, இப்ப அந்த மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டா போல. இப்ப அவங்களெல்லாம் ஹர்ட் பண்ணிட்டோம் போல. அப்படி அவங்க காசு கொடுக்காம நம்மள ஹர்ட் பண்ணாங்கன்றத மறைஞ்சு போச்சு. இப்ப அதுதான், அதெல்லாம் வேற இருக்கு ஒரு பக்கம். இது நார்மலா இருக்கிறது தான் எல்லாருக்கும். அவங்க யோசிக்கிறது அதனால அப்படி இருக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்த பே பண்ணுவாங்க. கொடுத்துட்டும் சரி, கொடுத்துட்டு நம்ம காசை நம்ம கேட்கறதுக்கே கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க எதுவும் ஒரி பண்ணாம நீங்க இதை ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நீங்க போய் பாருங்க, பாத்துட்டு வந்து எப்படி இருக்குன்றதையும் நீங்க அப்டேட் பண்ணலாம். சரி ஓகே ஓகே. நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. உங்களுக்கு அந்த லீகல் ஹெல்ப்லைன் கூட உங்களுக்கு அதுல எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, எவ்வளவு யூஸ் ஆகுதுன்றதையுமே நீங்க பார்க்கலாம். சரி சரி ஓகே ஓகே. அதுவும் இல்லாம இப்ப ஒரு சிலர் எல்லாம் மேரேஜ் ப்ரொபோசல் வந்தது அவங்களாதான் கால் பண்ணாங்க. எல்லாமே வந்து ஆசை விதைச்சிட்டு அதுக்கப்புறம் மோசம் போயிட்டேன், அவங்க அப்புறமா வேணாம்னு நினைச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 months டச்ல இருந்துட்டு அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம மனசுக்கு எடுத்துட்டும் வந்து அவங்களா கால் பண்ணி அதெல்லாம் வேற எப்படி மேடம் இப்ப லைஃப் லாங் சிங்கிளாவே இருக்க முடியாதுல்ல? அது வேற ஒரு கொஸ்டின் இருக்குது. உங்களுக்கான பார்ட்னரை வந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, என்னோட கேரக்டருக்கு இவங்க சூட் ஆகுறாங்க, என்னாலும் நம்ம ஃபியூச்சர் வந்து ஓகேவா இருக்கணும் அப்படின்னும் போது யாரு செட் ஆவாங்க, நமக்கு எப்படி இருக்கும். பிகாஸ் உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கு, நம்ம கேரக்டரை பத்தி தெரியும், அது நமக்கு மேட்ச் ஆகுமா ஆகுமா. பிகாஸ் ஒரு இண்டிவிஜுவலும் டிஃப்ரெண்ட். இப்போ வரப்போற ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அவங்களோட கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டியில தான் இருப்பாங்க. மேட்ச் ஆகுறதும் ஆகும், தப்பு கிடையாது. உங்களோட அது மேட்ச் ஆகலாம், அது தப்பே கிடையாது. மேட்ச் ஆச்சுன்னா நல்ல விஷயம். பிகாஸ் எல்லாருமே நம்ம கூட மேட்ச் ஆவாங்க, எல்லாரும் நம்மளோட ஒப்பீனியனை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற விஷயமும் கிடையாது. சரிங்களா? சில பேர் அவங்கவுங்களோட ஒரு வேர்ல்டு அவங்களோட பர்சனாலிட்டியில இருக்கிறதுனால நம்மளுக்கு தப்பா தெரியலாம், சில பேருக்கு அது கரெக்டா தெரியலாம். பிகாஸ் எவ்ரிபடி வந்து திங்கிங்கே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ நீங்க மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களை புரிஞ்சுக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அது ஓகே, அது ஓகே மேடம். இப்ப எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்னா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா நான் வெஜிடேரியனு. இப்ப நான் ஒருத்தருக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவரோட டேட் ஆஃப் பர்த் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் ஒன்று தான் போல. அது எப்படி கோஇன்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியல. என்னை விட ஒரு 45 minutes 30 minutes அவர் பெரியவர். கொஞ்சம் முன்னாடி அதே டேட் ஆஃப் பர்த் அவர் காலையில அப்படி பிறந்திருக்காரு. நான் செக் பண்ணேன். அவரோட லைஃப் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா அவரும் மணிலெல்லாம் வந்து இந்த ஆன்லைன்ல ட்ரேடிங்ல எல்லாம் மோசம் போயிருக்காரு, பெரிய அமௌண்ட். அதுக்கப்புறம் ரவிடிசம் எல்லாம் பண்ணி வெட்டு குத்தெல்லாம் ஆகி ஜெயில எல்லாம் போய் உக்காந்து அவங்க அப்பா பெரிய ஆள் போல. அப்ப எப்படி அதே டேட்ல பிறந்து அதே ராசி அதே நட்சத்திரத்துல அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கோம்? ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட்.
ஆனா நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தெரியுது அந்த ஆளும் வந்து எமோஷனலா இருக்கான். ரெண்டும் சேம் ஏஜ் தான் இல்ல. ஆனா அது வந்து ஆனா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல என்ன சொல்றது டேலண்ட் நாலேஜ் கம்மியா இருக்குது. பட் யூஏஇல அவரு 2.5 lakhs அவங்க ஒய்ஃப் 4.5 lakhs வாங்குறாங்க. 2 பேரும் சேர்த்து 7 lakhs இன்கம். நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ஒரு 2 lakhs செலவு பண்ணுங்க, ஒரு 5 lakhs எடுத்து வச்சா கூட 2 yearsக்கு 1.2 crores ஓகேவா. அதுக்கு வட்டி எல்லாம் வேற வந்துடும். என்ஆர்இ அக்கௌண்ட்க்கு வட்டிக்கெல்லாம் கூட வந்து டாக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. அவருக்கு வந்து இப்போ ஒரு 30 lakhs இருந்தா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிப்பேன், எனக்கு இன்னொருத்தர்கிட்ட வேலை பார்க்கறது பிடிக்கலன்னு சொன்னார் என்கிட்ட. நான் இந்த ஐடியா சொன்னேன், ஜஸ்ட் 2 years தான், நீங்க 2 பேர் கஷ்டப்பட்டீங்கன்னா 1 crore rupees உங்க எஃப்டில இருக்கும், 30 lakhsம் பிசினஸ் போட்டு ஆரம்பிக்கலாம். அதுதான் நாங்களும் பிளான் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. அப்ப மணின்றது மத்தவங்களுக்குலாம் இப்ப நான் வந்து 7 lakhs 2 வருஷம் கஷ்டப்பட்டாதான் சேர்க்க முடியும், எல்லாம் கரெக்டா போச்சுன்னா கூட. நம்ம கதை அப்படி இருக்கு. அவங்களுக்கு மந்த்லி எவ்வளவு சேவிங்ஸ் இருக்குன்றப்ப அந்த ஒரு ஒன் டே இல்லையா, அந்த கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்ரூம் போறப்ப வரப்பெல்லாம் சரி எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறானுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஈகோ வந்தது. அதை நான் என்ன தெரியுமா கட் பண்ணிடுவேன். சரி அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மறந்துடுவேன். ஆனா மத்தவங்க எல்லாம் நான் இன்னும் பெரிய ஆள் மாதிரி, நானும் பெருசா சாதிச்ச மாதிரி நம்மளையே யோசிச்சு ரொம்ப நம்மள ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நான் கட் பண்ண மாதிரி அவங்க ஏன் நம்மளை பத்தி சிந்தனை கட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியுது. பிகாஸ் உங்க கேரக்டர் உங்களால ஓகே அதை அக்செப்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன விஷயம் இருக்கோ அதுக்கு ஏற்றதை நம்ம இருக்கோன்றது புரிஞ்சுக்க முடியுது. சில பேரால அது புரிஞ்சுக்க முடியல, அதனால அவங்க ஒண்ணுமே ஜெலஸ் ஆகி உங்களை ஹர்ட் பண்ணணுன்ற விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 21லயோ 23லயோ கல்யாணம் ஆச்சாமா. இப்ப கிட்டத்தட்ட 8-9 years வந்து ஒன்னா இருக்காங்க ஹஸ்பண்ட் வைஃப். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவரோட எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஆக்சஸ் எடுத்துக்கிட்டாங்க போல. எடுத்துக்கிட்டு அவங்க பாஸ்வேர்டு போட்டு அவங்க அங்க ஆக்சஸ் கொடுத்தாதான் இவங்க ஆக்சஸ் பண்ணணும் இந்த பர்சன். ஹலோ ஹலோ கேக்குது சார். ஏன்னா இவர் மறுபடியும் ட்ரேடிங்ல அதுல மோசம் போயிடுவாருன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் வைஃப் பாத்துக்கிறாங்க. அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, என் வைஃப் அப்படி பண்றது எனக்கு பிடிச்சிருக்குது ப்ரோ, எனக்கு அப்படி இல்லைன்னா நான் மறுபடியும் வீணா போயிடுவேன். எங்க அப்பா வேற என் வைஃப் கிட்ட சொல்லியிருக்காரு. அப்ப அவருக்கு அவங்க அப்பா மேலேயும் ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது, அவங்க வைஃப் மேலேயும் ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது. ஆனா அவங்க அப்பா எனக்கு காசு கேட்டு கொடுக்கவே இல்லை, எங்க அப்பா கிட்ட இல்லாம இல்ல அப்படின்னு சொல்றாரு. நீ எப்படி உன் கசினுக்கு கொடுத்த? அதுதான் இந்த கசின் தலைவலி எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிடுறேன்ல, அதனால எங்க அப்பாவே எனக்கு கொடுக்கல ப்ரோ, நீ எப்படி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அது அப்படியெல்லாம் இருக்காங்க ஒரு சிலர். மணின்றது ஈஸியாவும் எல்லாருக்கும் கிடைக்குது இல்லடா இப்பெல்லாம் அப்படின்னு தோணும் ஒரு பக்கம். புரியுது. பிகாஸ் அவங்களோட ஏர்னிங் அப்படி இருக்குன்னும் போது உங்களுக்கு நம்ம மூச்சல் கம்பேர் பண்ணும்போது இன்னுமே ஹர்ட் ஆகவும் வாய்ப்பு இல்ல. அது ஆனா அன்னைக்கே நான் வந்து இப்ப எவ்வளவு காசு இருந்தும் என்னத்த எவ்வளவு மேடம் நான் இப்ப வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அவங்க பாருங்க 8-9 years பசங்க யாருமே இல்லையா. we want to settle in our life bro, so that like we are not going to have kids ன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அவரு கர்நாடகா, இப்ப யூஏஇல இருக்காரு, கிளாஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது இன்ஸ்டிடியூட் மூலமா வந்தாங்க. அப்படி ஆக்சுவலா அவர் இவ்வளவு சம்பாதிச்சா கூட இவர் இன்ஸ்டிடியூட்டுக்கு பே பண்ணது ஜஸ்ட் 1100 dirhams தான். ஆனா அதே கோர்ஸுக்கு 2500 dirhams வாங்கியிருக்காங்க. அப்ப இந்த பர்சனு காசு விஷயத்துல ஏமாந்த மாதிரியும் தெரியலையே, இவ்வளவு பார்கெயின் பண்ணி வாங்கியிருக்கானே, பரவாயில்லையே. அப்ப அந்த 1100 dirhamsல எனக்கு 350 dirhamsனா கொஞ்சம் ஏற்புடையதா இருக்குது, 1/3 of that. அப்ப வந்து 2500 எங்க இருக்கு, 350 எங்க இருக்கு, அது அந்த மாதிரி மாத்தி. அப்ப இப்ப இவ்வளவு எல்லாம் பண்ணி அவங்க ஒரு குழந்தை பெத்துக்கல, எதுக்காக வாழ்றாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு போராட்டம் இருக்குது, ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்காங்க, எதுவுமே ஒரு சாட்டிஸ்பாக்சனே வராது. எவ்வளவு கொடுத்தாலும் சாட்டிஸ்பாக்சன் ஆக மாட்டேங்கிறாங்களே ஜனங்க அப்படின்னு தோணும். அதான் மத்தவங்கள நிறைய பேரு அதுக்கான ஒரு விஷயம், அவங்களுக்கு அது ஒரு கோலா இருக்கு, நிறைய ஏர்ன் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க இருக்காங்க. அது இப்ப நான் என்ன தோணுச்சுன்னா, இப்ப நீங்க ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கீங்க, அதனால வந்து இப்ப எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்னா பிடிக்கும். ஆக்சுவலா அந்த பர்சனுக்கு இவ்வளவு ரவுடிசம் பண்ணது கேக் சாப்பிட மாட்டாராம். அவங்க வந்து பிராமின் போல, கன்னடா பிராமின் போல. அதனால நானும் வெஜிடேரியன் காஸ்ட் தான், எனக்கு கேக்குன்னா உயிர், எவ்வளவு கேக் கொடுத்தாலும் சாப்பிடுவேன்னு சொன்னேன். நோ வி வில் நாட் டேஸ்ட் அட்லீஸ்ட் கேக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட விருப்பம் அது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஜொமேட்டோ இதெல்லாம் டெலிவரி இருக்குது. சரி ஒரு 850 750 போட்டா அந்த கேக் எனக்கு வாங்கி சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை. ஆனா எனக்கு என்ன தோணும், அம்மா செத்து போயிருக்காங்க, இன்னும் 1 வருஷம் கூட ஆகல, இன்னைக்கு என்ன பர்த்டேவா, ஏதாவது வீட்டுல குழந்தைங்கள் பர்த்டே, எதுக்கு நீ வாங்கி என்ன பண்ண போற அப்படின்னு அவாய்ட் பண்ண. அப்ப நமக்கு பிடிச்சது வாங்கணும்னா கூட ஏன் அது ஏன் தடுக்குது? அப்ப வாங்கி சாப்பிட்டா தலைவலி குறையும் யோசிக்க தோணும்.
நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்கி சாப்பிட்டு. பிகாஸ் வந்து உங்களுக்கு அது தோணுது. பிகாஸ் அம்மா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் செய்யணும்னு அவங்களும் ஆசைப்படுவாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வந்து அதுதான் இருக்கும். ஸோ ஒரு சில விஷயம் நமக்கு நம்ம லைஃப்ல நடக்குது, அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே இது நடந்துருச்சு, பட் இதனால நம்ம பிடிச்சதை செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லவும் இல்லை, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஸோ உங்களுக்கு அது தோணும் போது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது ஓகே. அதே நேரத்துல இன்னொரு தடவை பாத்தீங்கன்னா பர்கர் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அதுல பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில்ல இருக்கிறது அந்த சீஸ் எல்லாம் கூட நக்கி சாப்பிட்டு அதுல என்னடானா அடுத்த 2 days வந்து டிசென்ட்ரி, உடம்பு கொஞ்சம் ரொம்ப முடியாம இருக்குது. அதனால வெளியில வாங்கி சாப்பிட்றப்ப இந்த ப்ராப்ளம்ஸும் வரும்லன்னு பயமா இருக்கு. கண்டிப்பா அது ஹெல்த்தி ஓரியன்டா போகிறது. நம்ம ஹெல்த் நம்ம வந்து கான்சியஸா இருக்கும், நம்ம அன்ஹெல்த்தியா இருக்குன்றது அது நல்ல விஷயம் தான். எப்பயாவது எடுத்துக்கலாம், பட் அடிக்கடி எடுத்துக்கும் போது வந்து அது தப்பா இருக்கும். லைக் மந்த்லி ஒன்ஸ் நான் ஜங்க் ஃபுட்டோ இல்ல வெளி ஃபுட் சாப்பிட்றோன்னா அது தப்பா இருக்காது. அது எப்பயாவது டெய்லிக்குமோ இல்ல வீக்லி ஒரு ட்வைஸ் ரைஸ் எடுக்கும் போதுதான் இன்னும் கஷ்டமா இருக்கும். அது அது மேடம் ஒரு நிமிஷம், யாரும் ட்ரை பண்றாங்க, கால் அட்டென்ட் பண்ணி பேசிட்டா. ஓகே. ஹலோ 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 சொல்லுங்க சார். வேற எதுவும் இல்லை மேடம். அது இண்டஸ்இண்ட் பேங்க் கிரெடிட் கார்டு வாங்குறீங்களா, லோன் வாங்குறீங்களான்னு வந்துகிட்டே இருக்கும். நீங்க இதை போய் பார்த்துட்டு வாங்க சரிங்களா. சரி ஓகே. சரி இப்போ ஓகே, இப்போ நான் ஒருவேளை நிஜமாவே கேக் வாங்கி நான் வந்து சாப்பிட்றேன்னா அதை கூட ஒரு vlog மாதிரி போட்டு என் வீடியோல போடலான்னு இருக்கேன். அதெல்லாம் பண்ணலாம்ல மேடம்? நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்க சந்தோஷமா இருக்க மாதிரி போடுங்க ப்ரோ, எதுக்கு எப்போ பார்த்தாலும் வருத்தத்தை காமிக்கிறீங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அது கரெக்ட் இல்ல தப்புன்னு தோணுதா? போடுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தோணுதுன்னா நீங்க அதை செய்யலாம். அது போடலாம். ஆக்சுவலா பாக்குறவங்க எத்தனை பேர் எஃபோர்ட் போட்டாலும் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அது அப்புறம் கதை. பட் ஒரு மெமரி தான், போட்டுடுவேன்னா அதுக்கப்புறம் வந்து பாரு அவன் எப்படி வக்கனையா இருக்கான்னு யோசிப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நமக்கு என்ன தோணுதோ அதனால 4 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பண்ணிட்டு போகலாம். அப்ப 4 பேருக்கு பிரச்சனைன்னா அந்த இடத்துல யோசிக்கலாம்னு தோணுது இப்ப எனக்கு. புரியுது. அதுதான் இந்த ஒரு விஷயம் தான். பிகாஸ் எல்லாரும் எது போட்டாலும் சரி, நீங்க நல்லது போட்டாலும் கெட்டது போட்டாலும் கிரிட்டிசிசம் வந்துகிட்டே தான் இருக்கும். அது சரி யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. சொல்லாம யாராலும் இருக்க முடியாது. கமெண்ட் பாஸ் பண்ணாம கூட இருக்கவங்களால பண்ணாம இருக்கவே முடியாது. அது மாறாத விஷயம். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஓகே மத்தவங்க என்ன நினைச்சாங்க, நான் கரெக்டா பண்றேன், யாரையும் வந்து கஷ்டப்படுத்தல, யாரையும் நான் இது பண்ணல, ஸோ என்னோட மனசாட்சிக்கு நம்ம கரெக்டா இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயமே ஓகே. கில்ட் இல்லாம நம்ம லிவ் பண்றோமேன்றதே ஒரு நல்ல விஷயம். அது ஓகே 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 ஓகே. நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா நீங்க வந்து போயிட்டு வந்து கூட நீங்க என்னன்றதை சொல்லலாம் சரிங்களா. சரி ஓகே மேடம். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.